ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நியூ சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். எடுத்தோனே நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. இங்க கல்யாணம் யாருக்கோ நடக்குதுக்கா, ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாரும் அத பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துகிட்டு இருக்கா. இவ பேரு ரூனா. பார்த்தா கையில உருட்டுக்கட்டையோட அடிக்க வந்துகிட்டு இருக்கா. அப்பதான் ஸ்க்ரீன்ல பார்த்தா திடீர்னு மாப்பிள்ளை பையன் ஃபோட்டோ போட்டு, அதுல வந்து ராங் மாரி போட்டிருக்கு. நான் உன்னைய சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி. எல்லாரும் அதிர்ச்சியா அத பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் கதவ தொறந்துகிட்டு வந்தவ, அந்த மாப்பிள்ளை பையன பார்த்து உன்னைய கொல்றதுக்கு தான்டா நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றா. அப்பதான் நம்மளுக்கு ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க என்ன நடந்துச்சுன்ட்டு. பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்காக மேரேஜ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம 4 வருஷமா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல. நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? அப்படிங்கிற மாரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, பார்த்தா அவ ஃப்ரெண்டுட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதாவது இன்னைக்கு என் பாய் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். அதனால நான் வந்து சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாரி. இத கேட்டோனே நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்துறா. பயந்துட்டு என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம டக்குன்னு அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, "நீ உடனே வா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவனும் கிளம்பி வரான். இவன் பேரு தான் லீ. இவன் தான் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு. இங்க கட் பண்ணி காட்டுனா, அவ ஃப்ரெண்டு கைய கட் பண்ணிக்கிட்டு அப்படியே பாத் டப்ல மயங்கி விழுந்துறா. சரியான நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு வழியா காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து கோவம் தாங்க முடியல. அதனால தான் அந்த மேரேஜ் நிப்பாட்டுறதுக்காக இங்க வந்துகிட்டு இருக்கா. அப்படியே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே மேரேஜ் மேடையில ஏறி வரா. அட பாவி! என் ஃப்ரெண்ட் உன்னை எப்படியெல்லாம் உருகி உருகி லவ் பண்ணா. நீ என்னன்டா இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு வந்துட்டான்ட்டு, நீ அவள கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்படிங்கிற மாரி. இத கேட்டுக்கிட்டு இருந்த மணப்பொண்ணு இவன பார்த்து இவ என்ன சொல்றா அப்படின்ட்டு. அதுக்கு அவனும் ஐய்யயோ! இதெல்லாம் எனக்கு தெரியாது. இவ யாருன்ட்டே தெரியாது. இவ எல்லாமே பொய் சொல்றான்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் நான் ஃபோட்டோவ காட்டுறேன்ட்டு அந்த ஸ்க்ரீன்ல வந்து ஃபோட்டோவ காட்டுறா. பார்த்தா அதுல அவனு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் லவ் பண்ணது, அந்த ஃபோட்டோஸ் உருகி உருகி மெசேஜ் பண்ணது எல்லாமே அதுல வருது. இத பார்த்தோனே அந்த மணப்பொண்ணு அவன நல்லா கன்னத்துல ஓங்கி அறைஞ்சுட்டு, போடா நாயேன்னு சொல்லிட்டு போவ, நம்ம ஹீரோயின் நல்லா காத புடிச்சு திருவி, என் ஃப்ரெண்டையாடா ஏமாத்துற, உன்னைய சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாரி, அவன அந்த இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு வந்து, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுட்ட காட்டி, இங்க பாரு பாத்தியா, உன்னை மோசம் பண்ணவனோட மேரேஜ நான் நிப்பாட்டிட்டேன். தைரியமா இப்படிதான் இருக்கணும். இந்த கோலம் மாரி இந்த மாரிலாம் சூசைட் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொன்னோனே, அவளும் சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்படிங்கிற மாரி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் சுவை இருக்கான்ல, அவனோட பாய் ஃப்ரெண்ட் மேரேஜ் 2 போன கடுப்புல, இவளோட ஃபோட்டோ எல்லாத்தையும் இந்த நெட்ல வந்து லீக் பண்ணிறான் போல இருக்குது. அடுத்த நாள் இவன் சுவை இத பார்க்குறா. பார்த்துட்டு இந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அப்படியே வந்து அழுதுகிட்டு இருக்கா. இந்த இத வந்து லீயும் பார்த்துட்டு அவ ஹீரோயின்ட்ட காட்ட, "ஐய்யய்யோ! இத பார்த்தா அவ என்ன செய்வான்னு தெரியலையே!" அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட புடிச்சு கத்து கத்துன்னு கத்த, உடனே இவளும் மனசு வெறுத்து உடனே இங்க இருந்து மறுபடியும் சூசைட் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிட்டு அங்கிருந்து போனோம். நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் அங்க இங்கன்னு தேடி பாக்குறா அவ ஃப்ரெண்ட. அங்குள்ள நர்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்தா அவ டெர்ரஸ்ல வந்து சூசைட் பண்றதுக்கு அவ ஃப்ரெண்டு வந்து நிக்கிறா யுவை. உடனே நான் சரியான நேரத்துக்கு லீயும் அங்க வந்துறான். வந்துட்டு டக்குன்னு அவள பிடிச்சு கீழ இழுத்து தள்ளிறான். உடனே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, நான் ஏன் வாழணும்? என் பேர்ல இவ்ளோ அசிங்கமான இது வந்துருச்சுன்னா இனிமே எல்லா மூஞ்சிலயும் எப்படி முழிக்குவேன்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துறா. வந்துட்டு டக்குன்னு அவ ஃப்ரெண்ட புடிச்சு கன்னத்துல ஓங்கி அறைஞ்சுட்டு, "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி. வேற நான் என்ன பண்றது? இந்த அவமானத்த நான் எப்படி தாங்குவேன்? அப்படிங்கிற மாரி அவ ஃப்ரெண்ட் சொல்ல, "ஏன் தாங்க முடியாது? அதெல்லாம் தாங்கிக்கலாம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லி, அவளுக்கு தைரியத்தையும், ஆறுதலையும் சொல்றா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட கூட்டிட்டு, அந்த அவன் பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கா வரா. இப்போ நீ அவனுக்கு குடுக்க வேண்டியதெல்லாம் குடுத்துருன்னு சொன்னோனே, நம்ம யுவையும் வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட நல்லா கன்னத்துல ஓங்கி அறைஞ்சுட்டு, "நான் உன்ன எவ்வளோ லவ் பண்ணேன். ஆனா நீ எனக்கு சீட் பண்ணிட்டீல்ல. இனிமே உனக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல போடா" அப்படிங்கிற மாரி தைரியமா சொல்லிட்டு, அவ ஃப்ரெண்டோட கிளம்பி அதோட நம்ம ஹீரோயின் வந்துறா. இருந்தாலும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு வந்து மனசே தாங்கல. அதனால அவனும் பாவம் குடிச்சுட்டு, "என்னைய இப்படி ஏமாத்திட்டானே! அவன எவ்வளோக்கு எவ்வளோ உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். ஏன் இப்படி பண்ணா?" அப்படிங்கிற மாரி புலம்பிக்கிட்டே இருக்கா. இவ இந்த மாரி சூழ்நிலையில இவள விட்டுட்டு போனா சரியா வராது அப்படின்ட்டு, நம்ம ஹீரோயினும் "சரி வா நீ என் வீட்டுக்கு" அப்படிங்கிற மாரி அவ ஃப்ரெண்ட கூட்டிட்டு அவ வீட்டுக்கு வரா நம்ம ஹீரோயின். அதோட வீட்டுக்கு வந்தா நம்ம லீ தான் வந்து கதவு தொறக்குறான். "என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி. "ஒண்ணும் அவ ரொம்ப குடிச்சுட்டு உளறிக்கிட்டு இருந்தா. இவள தனியா விட எனக்கு மனசே வரல. அதனால தான் இவள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி கூட்டிட்டு வந்து, அவள அங்க படுக்க போட்டுட்டு, அதோட இவங்க 2 பேரும் வராங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா, "கொஞ்ச நாளைக்கு அவ என் பக்கத்திலே இங்கேயே இருக்கட்டுமா?" அப்படின்ட்டு. ஆனா என்ன பண்றது? நம்ம வீட்ல வந்து ஒரே ஒரு பெட்ரூம் தான். "நீ வந்து சோஃபால தூங்கிக்கிறியா?" அப்படின்னு லீய பார்த்து நம்ம ஹீரோயின் கேட்க, அவனும், நான் தூங்கிக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நீ அதுக்கு எனக்கு அட்வான்ஸா ஏதாவது தரணுமே." அப்படிங்கிற மாரி அவனும் அப்படியே ரொமான்ஸா வந்து பக்கத்துல வர,
நம்ம ஹீரோயினும் யுவ இருக்கா? நீ இந்த மாரிலாம் நடந்துக்க கூடாது அப்டின்ட்டு. இது என்ன அநியாயமா இருக்குது? நான் ஏன் ரொமான்ஸ் பண்ணக்கூடாது என் பொண்டாட்டி கூட? அப்டிங்கிற மாரி சொல்றான். இவன் பேருக்கு தான் பொண்டாட்டின்னு சொல்றானே ஒழிய, மத்தபடி இவன் வந்து கல்யாணம் பண்ற ஐடியாலலாம் இல்ல போல இருக்குது. உடனே இவன் பொண்டாட்டின்னு சொன்னப்பறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. நான் உனக்காக ஒரு மேரேஜ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஒரு வீடியோ எடுத்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு இவ ஃபோன் எடுக்குறா. ஆனா அந்த வீடியோ அவன் ஏற்கனவே பார்த்துட்டு, அத அவன் டெலீட் பண்ணியிருப்பான் போல இருக்குது. உடனே இவளும் தேடி பார்க்குறா, எங்க அந்த வீடியோ இங்க தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன்ட்டு. உடனே அதுக்கு அவன் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்ப எதுக்கு நான் தான் பக்கத்துல இருக்கேனே அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அது யுவை பொண்ணு அப்படி எந்திரிச்சு வரா. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ஏக்கமாவே அத அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அடுத்த நாள் காலையில வெள்ளனமே இந்த யுவே எந்திரிச்சு அவங்களுக்கா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. நம்மளோட லீயும் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிறான். பரவால்ல நீ இவ்ளோ நல்லா சமைப்பியான்டா? நல்லாவே சமைப்பேன் அப்படின்ட்டு. அதோட நம்ம ஹீரோயினும் வந்துரா. வந்துட்டு, "ஏய் காலையில எல்லாத்தையும் சமைச்சிட்டியா?" அப்படின்னு கேட்டோனே, அதுக்கு அவ ஃப்ரெண்ட், நான் சமைச்சுட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றா. "சரி வா நம்ம 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு" சொல்லிட்டு, அதோட சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம நம்ம ஹீரோயின் அதோட ஆஃபீஸ் கிளம்பி போறாங்க. ஆஃபீஸ்க்கு போனா நம்ம லியோட ஃப்ரெண்ட் அவனுக்கா சாப்பாட கொண்டு வந்து குடுக்குறான். அந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்டின்ட்டு. இன்னைக்கு நான் வீட்லயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன் அப்டின்னு சொன்னோனே, "ஏய் என்னாச்சு நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டியா?" அப்படிங்கிற மாரி அவன் ஃப்ரெண்ட் கேட்க, "மேரேஜ்லாம் ஒண்ணும் இல்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா இவன் ஃபோனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. உடனே லியா அந்த மெசேஜ ரகசியமா படிக்க அவன் ஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டோனே, இவனும் சொல்ல மாட்டேங்கிறான். அந்த மெசேஜ்ல வேற ஒண்ணும் இல்ல. இந்த யுவை பொண்ணு தான் எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குது. நீங்க வரும்போது எனக்கு மெடிசின் வாங்கிட்டு வரீங்களா? அப்படிங்கிற மாரி மெசேஜ் அனுப்பியிருக்கா போல இருக்குது. இங்க லியும் வருவான் அப்படிங்கிற மாரி இவளும் கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு அரகுறை ட்ரெஸ்ஸோட இருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வரா. வந்தவன் என்னாச்சு? ஏன் இந்த மாரி இருக்கான்னு சொன்னா, "ஒண்ணும் இல்ல என் உடம்பு ரொம்ப ஹீட்டா இருந்த மாரி இருந்துச்சு. அதான் குளிக்க போகலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் வந்து அவளோட நெத்திய தொட்டு பார்க்குறா. "இல்லையே உனக்கு ஃபீவர்லாம் எதுவுமே இல்லையே" அப்படின்ட்டு. "ஆனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு." "ஆமா நீ எதுக்கு இந்த நேரத்துல வந்துருக்குற?" அப்படின்னு அவ ஃப்ரெண்ட் கேட்க, நம்ம ஹீரோயின் ஒண்ணும் இல்ல என் ப்ராஜெக்ட் ஃபைல நான் மறந்துட்டேன். அத எடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. உடனே அதுக்கு இந்த விவேக் பொண்ணும் அப்படியே தான் இருக்கும் ஃபைல் எடுத்துட்டு போன்னு சொன்னா, நம்ம ஹீரோயின் சரி எடுத்துட்டு போலான்னு கிளம்புறா. அந்த நேரம் பார்த்து லீயும் வந்துறான். உடனே அத பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சி ஆயிருது. "நீங்க எங்க இந்நேரத்துல?" அப்படின்னு கேட்டோனே, "ஒண்ணும் இல்ல எனக்கு உடம்பு சரியில்லன்ட்டு." "என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு உங்க 2 பேருக்கும்?" "சரி, சரி உங்க 2 பேருக்கு நான் கஞ்சி காய்ச்சி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பாவம் ஃபோன் போட்டு ஆஃபீஸ்க்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. எடுத்தா வேற யாரும் இல்ல அவங்க அம்மா தான். அவங்க அம்மா வழக்கம் போல, "என்னடி மேரேஜ் பத்தி பேசிட்டியா? எப்பதான் மேரேஜ் பண்ணிக்க போறா? இன்னும் எவ்வளவு நாள் இழுத்துக்கிட்டே இருக்க போறீங்க?" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாவும் கேட்க, "சரி, சரி நான் இன்னைக்கு ஒரு வழியா பேசி நான் என்னன்னு சொல்றேன்ம்மா. நீ அவசரப்படுத்தாத" அப்படிங்கிற மாரி ஒரு வழியா நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவ சமாளிச்சுட்டு ஃபோன கட் பண்றா. பாவம் நம்ம ஹீரோயினி. இவங்களோட உள்குத்தெல்லாம் எதுவுமே தெரியாம, அவங்களுக்கா கஞ்செல்லாம் காய்ச்சி குடுத்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் லின்னுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். அன்னைக்கு தான் என்னால பண்ண முடியாம போயிருச்சு. அதனால நாளைக்கு நான் வந்து அவன வெளிய கூட்டிட்டு போய் அந்த லேக்ல வச்சு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மாரி ஐடியா எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஃப்ரெண்டுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும், வெளியில எதுவுமே காட்டிக்காம, நல்ல ஐடியாவா இருக்கே! நீ அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் பாவம் அந்த கனவுலயே மிதந்துகிட்டு வரா. அவனுக்கு எப்படிலாம் ப்ரப்போஸ் பண்ணலாம்? எப்படிலாம் அவன்ட்ட சொல்லலாம்ன்னு சொல்லிட்டு, அப்படியே கனவு கண்டுகிட்டே பாவம் கார்ல வரா. அதோட இவன் நெனச்ச அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க, அந்த லேக்குக்கு. உடனே நம்ம ஃப்ரெண்ட் லேக் வந்துருச்சான்னு சொல்லிட்டு, சரி, சரி லின்னு வந்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ப்ரப்போஸ் பண்றதுக்கு இருக்கேன். நீ அவன மெதுவா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் வேகமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க போறா. அந்த சமயத்துல இந்த மேனாமெனிக்கியும் வந்து லீன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. "இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா உங்களுக்குன்ட்டு?" உடனே இவனும் புரியாம என்ன அப்படின்னு கேட்கறான். "இன்னைக்கு வந்து ரூனா உங்கள்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம்னு இருக்கா. மேரேஜ் ப்ரப்போஸ் அப்படின்னு சொன்னோனே, "என்னது ப்ரப்போஸ் பண்ண போறாளா?" அப்படின்ட்டு. "ஆமா" அப்படின்னு சொன்னோனே, அவனுக்கு கொஞ்சம் கூட இதுல இஷ்டமே இல்ல போல இருக்குது. இருந்தாலும் வேண்டா வெறுப்பாவும் வந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஆசையா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. "நான் உன்ன 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம 2 பேரும் ஒண்ணாவே இருக்கோம். இருந்தாலும் இந்த லைஃப் போதும். நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். என்னைய மேரேஜ் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரிங் எல்லாம் எடுத்து காட்டிட்டு, அந்த ரிங்க போடலான்ட்டு அவன் கைய புடிச்சு ரிங்க போட்ட போறா. அவன் டக்குன்னு கைய எடுத்தோனே ரிங்கு தவறி கீழ தண்ணீல விழுந்துருது. அத பார்த்தோனே எனக்கு ரொம்பவே மூட் அப்செட் ஆயிருது. அவனும் நான் நில்லு நான் ரிங்க வந்து தேடி எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அவன் தேட போயிட்டான். நம்ம ஹீரோயின் அதுக்கு மேல அங்க நிக்க முடியாம டக்குன்னு கோவமா எந்திரிச்சு வந்துர்றா. அவளும் அதோட தூங்கி தூங்கி பார்க்குறா. அவளுக்கு தூக்கமே வரல. மனசெல்லாம் ஒரே பாரமா இருக்கு. ஏன் இவன் இப்படி அவாய்ட் பண்றான்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி அவ அங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க என்னடா இதுங்க 2 ஒண்ணா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்ப வந்து அவ ஃப்ரெண்ட் சொல்றா, "நீங்க வந்து மேரேஜ்க்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் வேணும். நீங்க நல்லா செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் இந்த மாரி அவாய்ட் பண்றீங்க. ஆனா என்ன பண்றது? ரூனா இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாளா?" அப்படிங்கிற மாரி அந்த ஃப்ரெண்டும் சொன்னோனே, அதுக்கு இந்த லின்னும் பையனும் சொல்றான். "ஆமாமா நீ என்னைய புரிஞ்சுக்கிட்ட மாரி உன் ஃப்ரெண்ட் என்னைய புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் மேரேஜ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நான் வந்து நீ சூசைட் பண்ணியிருக்கும்போது, இந்த இருக்கிற கொஞ்ச நாளே நான் உன்னைய நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு உன்னோட கருத்து, என் கருத்து ரொம்பவே ஒத்து போகுது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவ ஹேர்ல
ஏதோ 30 இருக்கிற மாரி இருந்தோனே, அத எடுக்கிறதுக்கா அப்படி பக்கத்துல நெருங்கி வந்துகிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோயின் இவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு 2ல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கோவமா அவளும் எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கா. உடனே வந்தோனே இவ டக்குனு லீ அப்படின்னு கூப்பிட்டோனே, அவங்க 2 பேரும் திரும்பி பார்த்துட்டு உடனே எந்திரிச்சுட்டாங்க. எந்திரிச்சோனே இவள வந்து கோவமா கேட்கிறா. "ஏன் என்னைய மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிற? உனக்கு என்னதான் வேணும்?" அப்படின்னு சொன்னோனே, அவனும் சொல்றான். "ஏன் எப்ப பார்த்தாலும் மேரேஜ் மேரேஜ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டேனே எனக்கு நல்லா செட்டில் ஆகணும். நான் பெரிய வீடு வாங்கணும். அப்பதான் மேரேஜ்ன்ட்டு. இனிமேலும் இத பத்தி பேசாத." அப்படிங்கிற மாரி அந்த லீயும் கோவமா போக, நம்ம ஹீரோயினுக்கு பாவம் அழுகை தாங்கவே முடியல. வந்து ஃப்ரெண்டுட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. நானும் வீடு வீடுன்னு இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். நானும் முடிஞ்ச அளவு இவனுக்கா சம்பாரிச்சுலாம் குடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனா வீடு, சொத்து, பத்து இருந்தா மட்டும் எல்லா சந்தோஷத்தும் வந்துருமா என்ன? இவன் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுக. இதெல்லாம் அவளும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு மனசே தாங்கல. உடனே பாருக்கு வந்து நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறா. இவ ஃப்ரெண்டும் சொல்றா, "போதும் ருகுணா ரொம்ப நேலாட்டாச்சு. இதுக்கு மேல குடிக்க வேண்டாம். போ அப்படி போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க 2 பசங்க இவங்களோட வந்து இவங்களும் சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட சரி நிலைமை மோசமாகும்ன்னு சொல்லிட்டு, அந்த யுவையும் லின்னுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறாங்க. "சீக்கிரம் இங்க வா. இந்த நிலைமை சரியா போகல. இவ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போலான்னு பார்த்தா, அந்த பசங்க விட மாட்டேங்கிறாய்ங்க. அவைங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காய்ங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கடைசியில லின்னும் வந்துறான். வந்துட்டு அவங்களோட சண்டை போட்டுட்டு, நம்ம ஹீரோயினையும் நம்ம ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு கார்ல வரும்போதே நம்ம ஹீரோயின் பாவம் வாந்தி எடுத்துறா. அவ ஃப்ரெண்ட் மடியிலேயே. அவளுக்கு கொஞ்சம் கூட அது பிடிக்கல தான். ஆனா வேற வழி இல்லாம கோவத்த வெளிக்காட்டாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறா. ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்தோனே, நம்ம ஹீரோயினையும் கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோவும் பெட்ல படுக்க போட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இவளும் சரின்னு சொல்லிட்டு குளிக்க போறதுக்கா பாத்ரூம் போனா. திடீர்னு பார்த்து பாத்ரூம்ல ஏதோ சத்தம். உடனே "லீனு என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டே வந்தோனே, ஒண்ணும் இல்ல நான் வலிக்கு விழுந்துட்டேன். கால்ல அடிபட்டுருச்சு. என்னால எந்திரிக்கவே முடியல." அப்படிங்கிற மாரி இந்த இவையும் சொல்ல, நம்ம லின்னு வேற வழி இல்லாம பாத்ரூம்குள்ள வந்து பார்த்தா, இவ கீழ விழுந்திருக்கா. அவளா வந்து டவல் மட்டும் கட்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. கொஞ்சம் பார்த்தோன்னா அவ மனசுமே அப்படி சஞ்சலப்பட தான் செய்யுது. சரின்னு சொல்லிட்டு வந்து அவள கை தாங்கலா தாங்கி தூக்குறான். டக்குன்னு அவ கட்டியிருந்த டவலும் கீழ அவுந்து விழுந்துருது. உடனே 2 பேரும் அப்படி வெட்கப்படுற மாரி வெட்கப்பட்டுக்கிட்டு அந்த டவல எடுத்து ஒரு வழியா அத கட்டிக்கிட்டு இருக்கும்போதே, நம்ம ஹீரோயினுக்கு அதோட முழிப்பு வந்துருது. வந்துட்டு அவளும் லீ, யுவை அப்படி சொல்லிக்கிட்டே வரா. உடனே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐய்யய்யோ! நம்ம ஹீரோயின் வராளே! இப்ப இந்த சமயத்துல நம்ம 2 பேரையும் பாத்ரூம்ல பார்த்துட்டு அவ தப்பா நினைப்பாளே! இப்ப என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டக்குன்னு பாத்ரூம் வந்து ஏதோ சத்தம் கேட்குது. உடனே நம்ம ஹீரோயினே பாத்ரூம்ல யார் இருக்கா? யுவை, யுவைன்னு சொல்லிட்டு வந்தோனே, டக்குன்னு அவளும் ஃப்ரெண்ட் வேற வழி இல்லாம, நான் தான் பாத்ரூம்ல இருக்கேன். நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன். கை தவறி சாம்பு கீழ விழுந்துருச்சு. மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா லீ எங்க?" அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அவ ஃப்ரெண்ட் சொல்றா, "ஓ! லீவ் வந்து உனக்கா மெடிசின் வாங்க வெளிய போயிருக்காருன்ட்டு." "ஓ! அப்படியா? எனக்கு ஒரு மாரி மயக்கமா இருக்கு. நான் போய் தூங்குறேன்னு" சொல்லிட்டு, பாவம் நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே தெரியாம அவளும் போய் படுத்து தூங்கிறா. அதோட அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த லீ பையன் அவ ஃப்ரெண்டுட்ட சொல்லி ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான் போல இருக்கு. அவன் ஃப்ரெண்டும் வாங்கிட்டு வந்து, "என்னடா கிஃப்ட் திடீர்ன்ட்டு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் குடுக்க போறியான்னு?" சொன்னோனே, அதுக்கு அந்த லீயும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி அத ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுல ஏதோ சின்ன டாலர் மாரி போட்ட செயின் இருக்குது. அத பார்த்துட்டு அவனும் சந்தோஷமா இருக்கான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அவ ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்பதான் பார்த்தா கப்போர்ட்ல அந்த செயின் இருக்கு. அத பார்த்தோனே அவ ரொம்ப சந்தோஷப்படுறான். உடனே டக்குனு வந்து அவ ஃப்ரெண்டுட்ட சொல்றா, "ஏய் இங்க பாரு லீ வந்து எனக்காக வந்து இந்த பென்டன் வாங்கி வச்சிருக்காரு போல இருக்குது. எங்க 4த் ஆனிவர்சரி வருதுல்ல, அதுக்காக வாங்கியிருப்பான்ட்டு. உங்க மேரேஜே பண்ணிக்கல. அதுக்குள்ள என்ன 4த் ஆனிவர்சரின்னு தெரியல." உடனே அத பார்த்துட்டு அவ ஃப்ரெண்ட், "ஓ! அப்படியா ரொம்ப சந்தோஷம்." அப்படிங்கிற மாரி சந்தோஷப்படுறா. உடனே நான் கோவமா இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன சமாதானப்படுத்த தான் இந்த மாரி வாங்கி வச்சிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி இந்த சர்ப்ரைஸ வந்து நம்ம கெடுத்துற வேண்டாம். திரும்ப அதே இடத்துல வச்சிடலாம்ன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா அவ ஃப்ரெண்ட் எல்லாம் ஹக் பண்ணிட்டு, அதோட அதே இடத்துல அந்த பென்டன வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி நம்ம ஹீரோயினும் போயிறா. இங்க பார்த்தா நம்மளோட லீ வந்து அவளோட ஃப்ரெண்ட வந்து கூப்பிட்டுருக்கான். "நான் வா உன்னைய தனியா பார்த்து பேசணும்" அப்படின்னு சொன்னோனே, இங்க யுவையும் கிளம்பி அதோட லீய பார்க்கறதுக்கா வந்தோனே, அவன் பார்த்தா அந்த பென்டனோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். "இது உனக்காகத்தான் வாங்குனேன். இந்தா" அப்படின்னு சொன்னோனே, அத வாங்கி பார்த்துட்டு, "இது எனக்கா? எனக்கு எதுக்கு?" அப்படிங்கிற மாரி அவளும் கேட்டோனே, அதுக்கு லீ சொல்றான், "என் மனசுல உள்ளத ஒண்ணு சொல்லலாம்ன்னு இருக்கேன்னு" சொன்னோனே, இவளுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருது. இருந்தாலும் அவன் மனசு கொஞ்சம் உறுத்துனோனே, "இல்ல, இல்ல நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். இந்த இது எனக்கு வேண்டாம். இத நீங்களே வச்சுக்கிருங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்ப போறா. ஆனா அவன் விட மாட்டேங்கிறான் கைய பிடிச்சுட்டு. "நான் சொல்றத கொஞ்சம் கேளு" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு ரூனாக்கும் கண்டிப்பா ஒத்தே போகாதுன்னு நெனைக்கிறேன். நான் நீ இருந்த கொஞ்ச நாளா உன்னைய நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உன்னைய ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, ஆனா இவளுக்கு கொஞ்சம் மனசு வந்து கேட்கல. "இல்ல என் ஃப்ரெண்டுக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. அவ உங்கள ரொம்ப ரொம்ப லவ் பண்றா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றது தான் நல்லா இருக்கும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவளும் அங்கருந்து கிளம்பி போயிறா. இவனும் "நான் உன்னைய தான் லவ் பண்றேன். நிச்சயமா நான் உன்னைய தான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற" மாரி அவனும் உட்கார்ந்துகிட்டு இருக்கான்.
இங்க உங்களோட 4த் ஆனிவர்சரிக்காக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரெசார்ட்ல வந்து டேபிள் புக் பண்ணியிருக்கா போல இருக்குது. அங்க லீயும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசில நம்ம ஹீரோயினும் வரா. ஆனா இவனும் ஃபோன பார்த்துக்கிட்டே இருக்கான். ஃபோனுக்கு வந்து நம்ம யுவைக்கு தான் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான். "நீ எங்க இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அந்த மாரி. நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு?" "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு அவனும் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தவன் மெசேஜ பார்க்குறான். அதுல பார்த்தா அந்த யுவை போட்டிருக்கா. "இனிமே நம்ம உங்க வீட்ல ஸ்டே பண்றது நல்லா இருக்காது. அதனால நான் கிளம்பி போறேன்." அப்படிங்கிற மாரி. அத பார்த்தோனே இவன் ரொம்ப ஷாக் ஆயிறான். உடனே வேகமா வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து முக்கியமான கால் வந்துருச்சு. உடனே மீட்டிங்கா நான் கிளம்பணும் அப்படின்னு சொன்னோனே, இவளும் நம்ம ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சி ஆறா. "ஏன் நம்ம ஆனிவர்சரி இன்னைக்கு நீ கிளம்பி போணுமான்ட்டு." "இல்ல பேபி நான் வேற வழி இல்லாம தான் போறேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு இல்லாட்டி என்ன நாளைக்கு கொண்டாடிக்கலாம்." அப்படிங்கிற மாரி அவ வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல நெத்தியில வந்து கிஸ் குடுத்துட்டு, அந்த லீவ் பையில அங்கருந்து கிளம்பி ஓடிறான். இந்த சமயம் பார்த்தா அவங்க மம்மி கால் பண்ணி, "என்னம்மா மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணியாச்சா? எப்ப மேரேஜ்ங்கிற மாரி கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிறா. இல்லன்னு சொன்னோனே, "ஏன் அவன் அவாய்ட் பண்றான்? உண்மையில அவன் எதுக்காக அவாய்ட் பண்ணான்னு கண்டுபிடி" அப்படிங்கிற மாரி அவங்க மம்மி சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா சந்தேகம் வந்துருது. சரின்னு சொல்லிட்டு அவனோட காரே பின்தொடர்ந்து இவளும் ஒரு டாக்ஸி புடிச்சு வந்துகிட்டே இருக்கா. அவனும் வந்து லீயும் வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சோனே, நம்ம ஹீரோயினும் அதோட அந்த ஹோட்டலுக்குள்ள வரா. அப்ப பார்த்தா அவன் ரூமுக்குள்ள போறான். ரூமுக்குள்ள போனோனே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏதோ ஒரு அஃபேர் வச்சிருக்கான் போல இருக்கு. அதனால தான் இந்த மாரி மேரேஜுக்கு அவாய்ட் பண்றான் அப்படிங்கிற மாரி அவளும் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உடைஞ்சு போய் அங்கேயே நின்னுகிட்டு இருக்கா. இங்க உள்ள வந்தோனே யுவை தான் கதவ தொறக்கிறா. தொறந்துட்டு "நீங்களா? நீங்க எங்க இங்க வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அவனா வந்து டக்குனு இவள ஹக் பண்ணிட்டு, "எனக்கு நீ தான் வேணும். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த செயின எடுத்து அவ கழுத்துல மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் வந்துர்றா. வந்துட்டு ரூம் கதவ தட்டலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு, சரின்னு தட்டுறா. பார்த்தா கதவ தொறந்து பார்த்தா, உங்க 2 பேரும் தான் உள்ள நிக்கிறாங்க. அத பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே அதிர்ச்சி ஆயிருது. அதுவும் இல்லாம அந்த கழுத்துல பார்த்தா அந்த பெண்டன்ட் போட்டிருக்கா. உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சியாகி, "இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, யுவியும் சொல்றா, "நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. நீ நினைக்கிற மாரி இல்ல." அப்படின்னு சொன்னோனே, அந்த லீ பையலும் நம்ம யுவை பக்கத்துல வந்து நின்டுக்கிறான். உடனே இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், "இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவன் என் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு தெரியாதா?" அப்படின்ட்டு அவ ஃப்ரெண்ட பார்த்து கேட்க, அவளும் சொல்றா, "இல்ல, இல்ல நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. நான் அந்த மாரி ஆள் இல்ல." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, வேற என்னைய என்ன நினைக்க சொல்றான்னு சொல்லிட்டு அவனையும் புடிச்சு கேட்கிறா, "நீ உன்னோட ஆபீஸ் விஷயமா தானே வரேன்னு சொன்ன. இதுதான் உன் ஆபீஸ் விஷயமா?" அப்படின்னு சொன்னோனே, அவன் அதுக்கு மேல பொறுமையா இருந்தவன், "எனக்கு இவள ரொம்ப புடிச்சிருக்கா. இனிமே உன் கூட சேர்ந்து வாழ முடியாது. உன்னைய மேரேஜ் பண்ணிக்க முடியாது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் அப்படியே உடைஞ்சு போயிறா. விறுவிறுன்னு வீட்டுக்கு வந்து அவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதோட அங்கருந்து கிளம்பலாம்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் பார்த்து தூக்கி வீசி கோவமா நின்டுகிட்டு இருக்கா. பார்த்தா அந்த நேரம் பார்த்து இவங்க 2 பேரும் ஒண்ணா வீட்டுக்குள்ள வந்து நுழையிறாங்க. உடனே அவங்கள பார்த்தோனே நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிறா. அதுக்கு அந்த யுவை பொண்ணு, "நீ பேசாம கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம 3 பேரும் இங்கேயே ஒண்ணா வாழலாங்கிற" மாரி சொன்னோனே, "வாய மூடிடி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டக்குனு அவன் 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 சட்டைய பிடிச்சு, "இந்த கோட் செட் நான் வாங்கி குடுத்ததுன்னு" சொன்னோனே, உடனே லீ பையலாம் அந்த உடனே சட்டைய கழட்டி தூக்கி வீசுறான். "இந்த பேண்ட் கூட நான் தான்டா வாங்கி குடுத்தேன்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொன்னா, அந்த பேண்ட்டையும் கழட்டி தூக்கி வீசுறான். நம்ம ஹீரோயினுக்கு இருந்தாலும் கோவம் தாங்க முடியல. அவன் டீ ஷர்ட்டையும் பிடிச்சு, "இது கூட நான் தான்டா வாங்கணும்னு" சொன்னோனே, அவனுக்கு கோவம் வந்துருது. "நீ என்னதான் இப்ப சொல்ல வர? எனக்கு உனக்கு ஒத்து வராது. இந்த 4 வருஷமா நீ நானும் சேர்ந்து வாழ்ந்துருக்கோம். ஆனா நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியுமென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் சண்டை வந்துக்குது. நீ எதுக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி போகல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உன் கூட வாழ்றதுக்கு. நிச்சயமா நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது." அப்படின்னு சொல்லிக்கிற மாரி அவன் கோவமா சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே தாங்கவே முடியல. அழுதுகிட்டே எந்திரிக்கிறா. "இந்த 4 வருஷமா நீ என் கூட அவ்ளோ கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தியா? நீ நானும் சந்தோஷமா வாழவே இல்லையா? உன்னைய பிடிக்கவே இல்லையா? நீ மேரேஜ் பண்ணிக்க நினைக்கவே இல்லையா?" அப்படிங்கிற மாரி அவன புடிச்சு சட்டைய பிடிச்சு கேள்வி கேட்டோனே, அவனும் எதுவும் சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினு, "நீ ஒண்ணும் அப்படி ஒண்ணும் கஷ்டப்பட்டு என் கூட வாழணும்னு அவசியம் இல்ல. இனிமே உனக்கும் எனக்கும் ஒண்ணுமே இல்ல." அப்படிங்கிற மாரி கோவமா சொல்லிட்டு, டக்குனு நம்ம ஹீரோயின் பெட்டிய தூக்கிக்கிட்டு, "நீங்க 2 பேருமே நல்லா சந்தோஷமா சேர்ந்து வாழுங்க. நான் இங்கேருந்து போறேன். இனிமே உங்கள மூஞ்சிகளோட முழிக்க நான் விரும்பல." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினும் அதோட கிளம்பி வந்துடுறா அவ வீட்டுக்கு. பாவம் நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்பதான் அவ யோசனை பண்ணி பார்க்கிறா. அவங்க மேனேஜர் சொல்லியிருப்பாங்க, "உனக்கு வேலை வந்து இப்போ வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மாத்திட்டோம். இனிமே நீ அங்க தான் போய் வொர்க் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி, இப்ப இவளுக்கு வேலையும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது போல இருக்குது. அந்த நேரம் பார்த்தா அவங்க மம்மியும் கால் பண்ணி, "என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "இல்லம்மா இன்னும் 2 வருஷம் போகட்டும்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரான்ட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுகையெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு சொல்றா. இருந்தாலும் அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. "இப்பவே 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 வருஷமா?" அப்படின்னு கேட்டோனே, அதுக்கு மேல நம்ம ஹீரோயினுக்கு வந்து தாங்கவே முடியல. "நான் அப்புறமா பேசுறேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அதோட ஃபோன கட் பண்ணிட்டு பாவம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. அதோட இவளும் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போறதுக்கா ரெடி ஆகிட்டு இருக்கா. இன்னைக்கு அவ புதுசா வந்து புது ஆஃபீஸ்க்கு போறாள, அங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. வரும்போதே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா லிஃப்ட்டுக்குள்ள ஏறலான்னு பார்த்தா, இவ பிரஸ் பண்ற நேரத்துல வேற ஒருத்தன் வந்து அந்த லிஃப்ட்ல ஏறிறான். பார்த்தா ஓவர்லோட் ஆயிடுச்சு. யாராவது கீழ இறங்குனா தான் லிஃப்ட் போகும். யாராவது கீழ இறங்குங்க அப்படிங்கிற மாரி அங்க உள்ளவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் எதுவுமே சொல்லாம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா.
பார்த்தா அவன பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா, அதான் சொல்றாங்கல்ல ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னு. நீங்க கீழ இறங்குங்க. நான் தான் பிரஸ் பண்ண பட்டன். அதனால நான் தான் போவேன். நீங்க கீழ இறங்குங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, உடனே அவனும் சரி, சரி ஓகே நானே கீழ இறங்கிக்கிறேங்கிற மாரி அவனும் கீழ இறங்கிக்கிறான். அவன் பேரு தான் இந்த ஆஃபீஸோட மேனேஜர் அவன் தான். அதோட நம்ம ஹீரோயினும் மொத ஆஃபீஸ்க்கு வரா. அங்க பார்த்தா எம்மின்ட்டு ஒரு பொண்ணு வரா. அவள பார்த்தோனே நம்ம ஹீரோயின் நான் அந்த ஆஃபீஸ்க்கு புதுசா வந்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி கை குடுக்க, அவளும் ரொம்ப திமிரா, "ஆ, ஆ வந்தது வந்துட்டீல, உனக்கான டேபிள் சேர்லாம் இனிமே தான் அரேஞ்ச் பண்ணணுங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க பார்த்தா அந்த லிஃப்ட்ல பார்த்தான்ல, அந்த பையன் வரான். உடனே அந்த பொண்ணு எம்மி பார்த்துட்டு, "வாங்க மேனேஜர்" அப்படிங்கிற மாரி சொன்னோன தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது, ஐயய்யோ! இவன் தான் என் மேனேஜர் போல இருக்குது. இன்னைக்கு நல்லாவே மாட்டிக்கிட்டேன். ச்சே! யார் முகத்துல முழிச்சேனோ தெரியல. ஃபர்ஸ்ட் நாளே நான் மேனேஜரோட பகச்சிட்டேனே அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் அதோட யோசனை பண்ணிட்டு, அன்னைக்குன்னு ஏதோ ஒரு மீட்டிங் போல இருக்குது. அந்த மீட்டிங்ல நம்ம ஹீரோயினும் கலந்துக்கிறா. அப்பதான் எக்ஸிபிஷன் நடக்குது. நெறைய பிராண்ட்லாம் வைக்கணும். எந்த மாரி கஸ்டமர வந்து கவர் பண்ணணும். அப்படிங்கிற மாரி ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு ஐடியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினும் சில ஐடியாலாம் குடுக்குறா. அந்த ஐடியாலாம் கேட்டோனே, அங்க உள்ள பாஸுக்கு என்னமோ கேட்காதது கேட்டது மாரி, அப்படி வாய பொளந்து அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே மேனேஜரும், "ஆமா இந்த ஐடியா சூப்பரா இருக்கு. இது ஒர்க் அவுட் பண்ணலாம்." அப்படிங்கும்போது பாஸுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. "ஆமாமா இந்த ஐடியா நல்லா இருக்கு. எம்மி உன் ப்ராஜெக்ட்ல இந்த நியூ கம்மரையும் நீ சேர்த்துக்க. அவளோட ஐடியா கேட்டுக்க." அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொல்லிட்டு போவ. இது சுத்தமா அந்த எம்மி பொண்ணுக்கு பிடிக்கவே இல்ல போல இருக்குது. அந்த கடுப்புல வந்து நம்ம ஹீரோயின்ட்ட நெறைய ஃபைல் குடுத்து, "இதெல்லாம் நீனே பாரு. ஏன்டா நீ தான் சூப்பரா பார்க்குறியாம்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து போறா. நம்ம ஹீரோயினுக்கு, "ஐயோ! என்னடா இப்படி ஆயிடுச்சு?" அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இங்க கட் பண்ணி காட்டுறாங்க நம்ம லின்ன. அவன் ஆஃபீஸ்ல ஏதோ மீட்டிங் போயிட்டு இருக்கு போல இருக்குது. இவன் கம்ப்யூட்டர வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா, இவன் கம்ப்யூட்டர்ல வர மெசேஜ் அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியுது. "ஒண்ணும் இல்ல என் லிப்டிக் எப்படி இருக்கு?" அப்படிங்கிற மாரி அந்த யுவை பொண்ணு மெசேஜ் அனுப்பியிருக்கிறா. இத பார்த்துக்கிட்டு இருந்த பாஸுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிறாரு. "இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? மீட்டிங் டைம எதுக்கு இப்படி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க ரொமான்ஸ் எல்லாம் வீட்ல வச்சுக்கிருங்க." அப்படின்னு அவரும் கன்னா பின்னான்னு சத்தம் போட, லின்னுக்கு என்னடா பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம பாவம் அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இது பத்தாதுன்னு மறுபடியும் அவ கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே அந்த லின்னு பையனும் ஃபோன் எடுத்து, "என்னாச்சு?" அப்படின்னு கேட்டோனே, "நான் லிப்டிக் போட்டிருந்தேன். இந்த லிப்டிக் எப்படி இருக்கு? எனக்கு சூட்டா இருக்கா?" அப்படின்ட்டு. அதாவது இவன 10 நாளா பாவம் இவன வேலைக்கே அனுப்பல போல இருக்குது. வீட்லயே வச்சு இவனும் கொன்னுட்டா போல இருக்குது. அவனோ கத்திக்கிட்டு இருக்கான். "நான் இன்னைக்கு தான் வேலைக்கு வந்துக்கிறேன். இன்னைக்கே வந்து இப்படி எனக்கு ஃபோன் போட்டு தொந்தரவு பண்ணா எப்படி? நான் வேலைய செய்றதா வேண்டாமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா மீட்டிங் இருக்குது. நான் ஹோட்டலுக்கு போ வேண்டியதா இருக்கு." அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த யுவை பொண்ணு, "என்னது மீட்டிங்கா? யாரோட மீட்டிங்?" அப்படிங்கிற மாரி சந்தேகமா கேட்கிறா. ஒருத்தனோட மீட்டிங் அவ்வளோதான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் ஃபோன வச்சுறான். ஆனா, இந்த யுவைக்கோ கொஞ்சம் கூட சந்தேகம் தீரல போல இருக்கு. அவன் என்ன எங்க போறான்ங்கிற மாரி அவனையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. பார்த்தா மேனேஜர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, "என்னது இவ்ளோ ஒர்க்கையும் நீ பண்ணிக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் யார் குடுத்தது?" அப்படின்னு சொன்ன மாரி கேட்டவுடனே, "எம்மி தான் குடுத்தாங்கன்னு" நம்ம ஹீரோயின் சொல்றா. உடனே எம்மிய பார்த்துட்டு, "என்னாச்சு உன் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் இவள்ட்ட குடுத்துருக்கா? உனக்கு இதுல இஷ்டம் இல்லையா? அப்பன்னா இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நம்மோட ரூனாவே செய்யட்டும்." அப்படிங்கிற மாரி மேனேஜரும் சொல்ல, உடனே எம்மிக்கு ரொம்ப கடுப்பாயிருது. அந்த நேரம் பார்த்து நம்ம பாஸும் வந்து நம்ம ரூனாவ கூப்ட்டு, "இன்னைக்கு நீ மீட்டிங்ல சூப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ண. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உன் ஐடியா. அதனால ஈவினிங் உனக்கு நான் பார்ட்டி தரேன் வா" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போறா. அங்க போனா அந்த பாஸ் இன்னொருத்தனும் சேர்ந்து நம்ம ஹீரோயின நல்லா குடிக்க வைக்கிறாங்க. இவளும் வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல அவங்க ரொம்ப கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்னடா பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்கும்போது, நல்ல வேளையா அந்த இடத்துல வந்து மேனேஜரும் வந்துறாரு. வந்துட்டு, "கண்ண கட்டிட்டு நீ இங்கருந்து கிளம்பி போ" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் குடிக்கிறேன் எதுக்கு அவள கஷ்டப்படுத்துறீங்கிற" மாரி அவர் வந்து அந்த பார்ட்டில ஜாயின் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு இதான் சாக்குன்னு அங்கருந்து கிளம்பி வந்துர்றா. அதே ஹோட்டல்ல தான் நம்ம லின்னும் வந்திருக்கான் போல இருக்கு. கஸ்டமர் மீட்டிங்ன்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து இந்த யுவையும் ஃபோன் அடிச்சு, "நீங்க எங்க இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி. இவளும் அந்த ஹோட்டலுக்கு வெளியில தான் நின்டுகிட்டு இருக்கா. இவன் என்ன சொல்றான், "நான் ஒரு கஸ்டமர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டக்குன்னு நம்ம ரூனாவ பார்த்தோனே, "ரூனா" அப்படிங்கிற மாரி சொன்னான். உடனே இது கேட்டோனே நம்ம யுவைக்கு, "ஐயோ! என்னது ரூனாவா?" அப்படின்ட்டு. உடனே லின்னு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிற" மாரி ஃபோன கட் பண்ணா, அவ எப்படி விடுவா? உடனே அவளும் இதான் சாக்குன்னு இந்த ஹோட்டலுக்குள்ள வரா. பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப குடிச்சிட்டா போல இருக்குது. அவளால நடந்து கூட வர முடியல. உடனே லின்னு வந்து, "நீ என்னாச்சு? எதுக்கு இங்க வந்த? ஏன் இவ்ளோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே, அங்க யுவையும் வந்துறா. வந்துட்டு நம்மள இன்னும் பார்த்து கேட்கிறா, "நீங்க மீட்டிங் தானே சொன்னீங்க. இவ கூட வந்திருக்கீங்க. இவ கூட வர்றதுக்கு தான் இப்படி பொய் சொல்லிட்டு இருந்தீங்களா? என்ன ஏமாத்த பார்க்குறீங்களாங்கிற" மாரி அவளும் கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் பாவம் குடிச்சிருக்கா. அவளுக்கு பேசக்கூட முடியல. அந்த நேரம் பார்த்து அந்த மேனேஜரும் வந்துறாரு. வந்துட்டு நம்ம ஹீரோயின டக்குன்னு தாங்கி பிடிச்சுட்டு அங்கருந்து கூட்டிட்டு போலான்னு இருக்கும்போது, இவளும் சொல்லிக்கிட்டே இருக்கா, "நீ ஏன் எனக்கு இந்த மாரி துரோகம் பண்ற?" அப்படிங்கிற மாரி யுவே சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம லின்னு டென்ஷன் ஆயிறான். அவளே குடிச்சுட்டு ஒண்ணுமே புரியாம இருக்கா. "நீ அவள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கியே, கொஞ்ச நேரம் சும்மா இரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே, உடனே நம்ம மேனேஜர், "நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. வா இங்கேருந்து போகலாம்ன்னு" சொல்லிட்டு நம்ம ரூனாவ கூட்டிட்டு போக, நம்ம லின்னுக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் ஜெலஸாவே அத அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனால இத தாங்கிக்கவே முடியல.
இங்க யுவியும் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த மன கஷ்டத்திலேயே வந்து நம்ம லின்னு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்பதான் அவன் மன குமுறல் எல்லாம் அவன் ஃப்ரெண்டுட்ட கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கான். தெரியாம இவள நான் வந்து கூட்டிட்டு வச்சுட்டு அந்த யுவை பொண்ணு தாங்கவே முடியல. என்னைய ரொம்ப தொந்தரவு பண்றா. என்னைய எங்கேயுமே போ விட மாட்டேங்கிறா. எங்க போறா? யாரோட பேசுறான்னு என்னைய எப்ப பார்த்தாலும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நான் தெரியாம இப்படி பண்ணிட்டேங்கிற மாரி பாவம் கதறிக்கிட்டு இருக்கா லின்னு. நல்லா வேணும் இவனுக்கு. இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, நல்லா அனுபவி அப்படிங்கிற மாரி தான் நம்மளுக்கு இருந்துச்சு. இங்க அடுத்த நாள் கட் பண்ணி இவன் ஆஃபீஸ கட்டுறாங்க. மறுபடியும் இந்த ப்ராஜெக்ட், மீட்டிங் அத சம்பந்தமா போயிட்டு இருக்காங்க. இப்ப நியூ ப்ராஜெக்ட்க்கு நம்ம ரூனாவ சேர்க்கலாம் அப்படிங்கிற மாரி இந்த பாஸ் சொல்ல, இது எம்மிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னது ரூனாவா? அவ நியூ கம்மர் அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டோனே, அந்த பாஸ் அதனால என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு, அந்த பாஸும் நம்ம ஹீரோயின பார்த்து, "நீ வந்து என்னோட ரூமுக்கு வா. நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இத பத்தி ப்ராஜெக்ட்ட பத்தி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போவ, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் விஷயமா கேட்கலான்ட்டு ரூமுக்கு வரா. ஆனா அவனா கொஞ்சம் கள்ள பையன் போல இருக்குது. அவனோட எண்ணங்கள்லாம் சரியில்ல. நம்ம ஹீரோயின்ட்ட அப்படியே பேசுற மாரி பக்கத்துல வந்து அவ தோள் மேல கைய போடுறான். உடனே டக்குனு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சுட்டா. எந்திரிச்சுட்டு என்ன அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஒண்ணும் இல்ல. என்னம்மா உனக்கு இதெல்லாம் புரியாதா? உனக்காக நான் எவ்வளோலாம் பண்ணலான்னு இருக்கேன். நீ என்னடா இதுக்கே இப்படி வெளகி போறியே?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப தப்பா பேசிக்கிட்டே அப்படி மிஸ்பிஹேவ் பண்ணா, நம்ம ஹீரோயின ஒரு குத்து குத்துறா. அவ்வளோதான் அவனுக்கு கதையே கலங்கிருது போல இருக்குது. அந்த நேரம் பார்த்து நல்ல வேளை நம்ம மேனேஜர் கூவும் வந்துறாரு. ஆனா அந்த மேனேஜரும் நம்ம ஹீரோயின பார்த்து கண்ண காட்ட, நம்ம ஹீரோயினும் இதான் சாக்குன்னு வெளிய போயிறா. ஆனா அந்த பாஸ் கேட்கறான், "நீ எதுக்குடா இந்நேரத்துல வந்தான்ட்டு?" "இல்ல ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு டவுட்" அப்படின்ட்டா, "உனக்கு இந்த நேரம் தான் டவுட்டா? வெளிய போடா" அப்படிங்கிற மாரி கத்துனோனே, நம்ம மேனேஜரும் அதோட வெளிய வந்துறாங்க. உடனே இவங்க எல்லாரும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வரும்போது, நம்ம ஹீரோயின் வந்து மேனேஜர்ட்ட சொல்றா, "ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு" அப்படின்ட்டு. உடனே அவரும், "இதுல என்ன இருக்குது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நீ ரொம்ப தைரியமா இருக்க. எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சுருக்குங்கிற மாரி" இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வகையில அந்த மேனேஜருக்கு நம்ம ஹீரோயின ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு போல இருக்குது. இங்க அதோட கட் பண்ணி நம்ம லீய காட்டுறாங்க. நம்ம லீ வந்து நம்மளோட ஹீரோயினோட Instagram பேஜ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, டக்குனு அந்த இவன் வந்துறா. வந்துட்டு "ஃபோன்ல என்ன பார்க்குறீங்க?" அப்படிங்கிற மாரி ஃபோன வாங்குறா. அவன குடுக்க மாட்டேங்கிறான். "ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி. ஆனா அவன் ரொம்ப கம்பல் பண்ணோனே, அவன் உடனே லீனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. "நீ என்ன எப்ப பார்த்தாலும் என் ஃபோன்ல என்ன இருக்கு? ஏது இருக்குன்னு என்னைய கேட்டுக்கிட்டே இருக்க. இன்னொரு தடவ இந்த மாரி நடந்துக்கிட்டியாக்கும், அவ்வளோதான்" அப்படிங்கிற மாரி அவன எச்சரிச்சுட்டு கோவமா அங்கருந்து வெளிய போவா. இவ பொண்ணுக்கு கோவம் தாங்க முடியல. உடனே கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வேற வேலையே இல்ல போல இருக்குது. மறுபடியும் ஏதாவது சூசைட் அட்டெண்ட் பண்ண போறாளா என்னன்னு தெரியல. இங்க அதோட நம்ம ஹீரோயின் வந்து மேனேஜருக்காக பார்ட்டி குடுத்துட்டு இருக்கா அவ வீட்ல. "நீங்க செஞ்ச ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, யாரோ டோர தட்டுற மாரி இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம லின்னு தான் நிக்கிறான். லின்னு உடனே பார்க்குறான் மேனேஜர் உள்ள இருக்கிறத பார்த்துட்டு, "நீ எதுக்குடா இங்க வந்த என் கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுக்கு?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் "யாரு உன் கேர்ள் ஃபிரெண்ட்?" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தா நம்ம லின்னுக்கு கால் வருது. அதாவது யுவிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்ட்டு. அத கேட்டுட்டு அவனோட நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வரா. வந்து பார்த்தா இவளுக்கு ஒண்ணும் இல்ல. கையில தான் லைட்டா கட் பண்ணிக்கிட்டேன் காய்கறி வெட்டும்போது அப்படிங்கிற மாரி யுவ சொல்லிட்டு சொல்றா. ஆமா நீங்க 2 பேரும் என்ன ஒண்ணும் சேர்ந்து வந்திருக்கீங்க. அவ்வளவுதானா நான் என் வாழ்க்கையில வந்து தயவு செய்து நீ குறுக்கிடாத அப்படிங்கிற மாரி இந்த யுவ சொன்னா, நம்ம ஹீரோயின் சொல்றா, "நிச்சயமா உன் வாழ்க்கையில நான் வரவே மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நீ இந்த மாரி தேவையில்லாத பைத்தியக்காரத்தனத்த திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காத. உன் மேல எனக்கு பாசமெல்லாம் இல்ல. ஆனா ஒரு காலத்துல நீ நான் நல்லா ஃப்ரெண்டா இருந்தோம்ல, அந்த இதெல்லாம் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம லின்னையும் பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்றா, "தயவு செய்து இனிமே அது இதுன்னு சொல்லிக்கிட்டு வராத. எனக்கு பண்ண துரோகத்த மத்த யாருக்கும் இனிமே நீ பண்ணாத" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிறா. இங்க அடுத்த நாள் கட் பண்ணி நம்ம ஆஃபீஸ கட்டுறாங்க. இவ ஏதோ ப்ராஜெக்ட் விஷயமா கோட் பண்ணதுல அமௌண்ட்ட வந்து ஜாஸ்தி பண்ணிட்டா போல இருக்குது. இதனால ப்ராஜெக்ட் போயிருச்சு அப்படிங்கிற மாரி அந்த பாஸும் நம்ம ஹீரோயின புடிச்சு கன்னா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இருக்கிற கோவத்தெல்லாம் இவள்ட்ட இதான் சாக்குன்னு காட்டிக்கிட்டு இருக்காரு. எப்படி இந்த மாரி அஜாக்கிரதையா பண்ணுவா அந்த வேலைய உன்னைய நம்பி குடுத்தேன் நச்சி அப்படிங்கிற மாரி அவரும் கோவமா எந்திரிச்சு போவ, இப்பதான் அங்க உள்ள எல்லா லேடீஸுக்கும் ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்குது. அங்க உள்ள மேனேஜர் மட்டும் தான் நம்ம ஹீரோயின் மேல கொஞ்சம் கரிசனம் காட்டுறான். உடனே நம்ம ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் சரி பண்ணிட்டு திரும்பவும் கொண்டு வந்து பாஸ்ட்ட குடுக்குறா. நான் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் சரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி. "என்ன பேபி இதுக்காக நான் உன்னை திட்டேன்னு நெனச்சுக்கிட்டேன். நீ நல்லா வரணும். நீ வளர்ற புள்ள இல்ல. அதனால தான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நீ மட்டும் நான் சொல்றபடி கேட்டியாக்க உனக்கு இதே மாரி நெறைய ப்ராஜெக்ட் தருவேன். அதுவும் இல்லாம நீ வந்து இப்ப டெம்பரவரியா தான் இங்க ஒர்க் பண்ற. உனக்கு இந்த வேலை வேண்டாம் வேணுமா வேண்டாமா? நீ நிரந்தரமா இங்கேயே இருக்கணுமா வேண்டாமா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின கொஞ்சம் மிரட்டுற மாரி பேசுனோனே, நம்ம ஹீரோயினுக்கு என்னடா பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இங்க பாவம் லின்னு மறுபடியும் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு, அவன் ஃப்ரெண்டுட்ட புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின ரொம்ப மிஸ் பண்றான் போல இருக்கு. உடனே சரி சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வரலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பார்த்தா நம்ம ஹீரோயினும் வழியில வந்துகிட்டு இருக்கா. அத பார்த்தோனே அவன் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசுறான். "நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடு" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயினும் "அதெல்லாம் பேச வேண்டாம். நீ ரொம்ப குடிச்சிருக்க. நீ வீட்டுக்கு போ" அப்படின்னு சொன்னா அவனும் கேட்க மாட்டேங்கிறான். டக்குனு நம்ம ஹீரோயின ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு "என்னைய விட்டு போயிறாத" அப்படின்ட்டு. ஆனா அதுக்குள்ள யுவே வந்துறா. அவ எப்படி வராம இருப்பா? இவன் தான் எங்க போறா
போறான்? ஏது போறான்ட்டு பின்தொடர்ந்துகிட்டே தானே இருக்கா. பார்த்தா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு நிக்கிறத அவ தூரமா நின்னுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்க லின்னும் பாவம் நம்ம ஹீரோயின்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். "நீ என்ன விட்டு போயிறாத. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் குடு" அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயினும் கட்டங்கரட்டா சொல்லிர்றா. "என்னம்மா உனக்கு எனக்கு ஒத்து வராது. இன்னொரு தடவ என் பின்னாடி வந்துகிட்டு இருந்தியாக்கா நான் போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவளும் அங்கருந்து போயிறா. இவயும் இத பார்த்துக்கிட்டு அங்கருந்து கிளம்பி போறா. பைத்தியக்காரி என்ன செய்ய போறான்னு தெரியல. அதோட பாவம் லின்னு எனக்கு நீ தான் வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே வீட்டுக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கான். இந்த யுவை பொண்ணு ஒண்ணுமே தெரியாத மாரி வந்து அவன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கா. வந்து "என்னைய மன்னிச்சிருங்க. உங்களுக்கு நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்ல" அப்படி இப்படின்னு அவன்ட்ட ஏதேதோ பேசி சமாதானப்படுத்திறா ஒரு வழியா. அதே மாரி நம்ம ஹீரோயினும் உட்கார்ந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க லின்னு வந்து புலம்பிட்டு போனது, அந்த பாஸ் வந்து இவள மிரட்டுனது எல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம மேனேஜர் வந்து அதுக்கு ஒரு ஐடியா குடுக்குறாரு. "நான் சொல்றபடி செய்யு. அது இப்படி பண்ணா கரெக்ட்டா வரும்." அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்றா. அதுவும் அப்படியே சொல்லிட்டு நம்ம அந்த மேனேஜரும் சொல்றாரு, "நான் வந்து உன்னைய லவ் பண்றேன்." அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் "கொஞ்சம் எனக்கு டைம் வேணும்." அப்படின்னு கேட்டோனே, அவனும் "சரி நீ டைம் எடுத்துக்கோ." அப்படிங்கிற மாரி அந்த மேனேஜரும் சொல்றான். இங்க அதோட கட் பண்ணி காட்டுனா, அந்த யுவை பொண்ணு லூசு இருக்குல்ல, அது நம்ம லின்னோட ஃபோன எடுத்துட்டு வந்து கம்ப்யூட்டர்ல வச்சு, அவன் ஃபோனுக்கு வர மெசேஜ் எல்லாமே இவ கம்ப்யூட்டர்ல தெரியிற மாரி, இவ செட் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த பைத்தியக்காரி. யாரையும் கட்டாயப்படுத்தி நம்மளோட வாழ வைக்க முடியாது. இது அவளுக்கு தெரியாது போல இருக்குது. இப்படியே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா, இருக்கிறவனும் ஓடி தான் போவான். அதோட கட் பண்ணி நம்ம ஹீரோயின காட்டுனா, நம்ம ஹீரோயின் வந்து இந்த பாஸ வந்து ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருப்பா போல இருக்குது. ஆனா அவனும் ஆசையா வர்றான். வந்துட்டு, "நீ ஏன் இந்த ஹோட்டலுக்கு வந்த? நான் சொல்லி பெரிய ஹோட்டலே அரேஞ்ச் பண்ணியிருப்பேனே!" அப்படின்னு மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சொல்றா, "இல்ல, இல்ல எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு, பேசுனோனே அவனும் சொல்றான், "சரி பேபி நான் சொல்றபடி நீ கேட்டுக்கோ. உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்." அப்படிங்கிற மாரி மறுபடியும் நம்ம ஹீரோயின்ட்ட அவன் தப்பா அப்படி வரும்போது, நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஏன் இந்த மாரிலாம் என்ட்ட நடந்துக்கிறீங்க? நான் உங்க தங்கச்சி மாரின்னு" சொன்னோனே, அந்த பாஸுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். "என்ன தங்கச்சியா? நீ என்ன பைத்தியமா? வரவ போறவ எல்லாத்தையும் நான் தங்கச்சியா நெனச்சுக்கிட்டு இருந்தா, அப்புறம் நான் என் நெலைமை என்ன ஆகுறது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன் டக்குனு நம்ம ஹீரோயின்ட்ட தப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க மேனேஜர் வந்து அவ பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்துர்றான் போல இருக்கு. பாஸோட பொண்டாட்டிய. அவ வந்தோனே பாஸ போட்டு நல்லா மிதி மிதின்னு மிதிக்கிறா. உடனே அதுக்கு இந்த மேனேஜர் உம்முன்னு சொல்றாரு. "மேடம், மேடம் பாத்து பாஸுக்கு ரொம்ப அடிபட்டுற போகுது" அப்படின்ட்டு. உடனே நம்ம பாஸ் கத்துறான். "டேய் மொத நீ வெளிய போங்கடா" அப்படின்ட்டு. உடனே நம்ம மேனேஜரும், நம்ம ஹீரோயினும் அங்கருந்து கெளம்பி வந்துர்றாங்க. அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ்ல வந்து இந்த மேனேஜர் சொல்றாரு, "இந்த பாஸ் கொஞ்சம் அடிபட்டுருக்கு. அதனால கொஞ்ச நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரமாட்டாரு. நான் தான் எல்லா பொறுப்பையும் நான் பார்த்துக்குவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நியூ ப்ராஜெக்ட்ட வந்து நான் ரூம் நாட்டையே குடுக்குறேன் அப்படி மாரி சொன்னோனே, அங்க உள்ள அந்த எம்மிக்கெல்லாம் கொஞ்சம் கடுப்பாவும் தான் இருக்குது. மனசுக்குள்ள அப்படியே பொங்கிக்கிட்டு இருக்கா அவலாம். அதே மாரி இங்க பைத்தியம் இவ இருக்கால்ல, அவனோட ஃபோன்ல என்னென்ன மெசேஜ் வருதுலாம் செக் பண்ணிட்டு இருந்தவ, அப்படியே கம்ப்யூட்டர ஆன் பண்ணிட்டே போயிட்டா போல இருக்கு ஆஃப் பண்ணாம. இவனும் எதார்த்தமா நம்ம லின்னு வீட்டுக்கு வரான். கம்ப்யூட்டர் ஆன்ல இருக்கிறத பார்த்துட்டு, இவ ஆஃப் பண்ண மாட்டா போல இருக்கு. என்ன இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஆஃப் பண்ணலான்ட்டு வரான். அப்பதான் தெரியுது இவன் ஃபோனுக்கு வந்த மெசேஜ் எல்லாமே அந்த கம்ப்யூட்டர்ல இருக்குது. அத பார்த்துட்டு அவனும் அப்படியே டென்ஷன்ல அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கான் ரொம்ப கோவமா. இது எதுவுமே தெரியாது. இவயும் வீட்டுக்கு வந்தவ டக்குன்னு பார்த்துட்டு பயந்துறா. "என்னது லைட்ட கூட போடாம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "உங்களுக்கு பிடிச்சமான கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க நம்ம 2 பேரும் கட் பண்ணி சாப்பிடலாம்னு" சொல்லிட்டு, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாத மாரி அப்படி கேக்க வந்து கட் பண்றதுக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவனும் டென்ஷன்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இந்த யுவையும் ஆசை ஆசையா நம்ம கேக் வெட்டலாமா அப்படின்னு கேட்கும்போது, அவன நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி நம்மளோட லின்னு சொன்னோனே, "என்னது பிரேக்கப்பா? ஏன் என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. உடனே அப்பதான் அவன் கம்ப்யூட்டர் எடுத்து காட்டுறான். "இது என்னது உன் லேப்டாப்ல என்னோட ஃபோனோட மெசேஜ் எல்லாமே இதுல இருக்குது" அப்படின்னு கேட்டோனே, உடனே "இல்ல, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்" அப்படிங்கிற மாரி இவ பக்கத்துல வரா. உடனே லின்னும் "போதும் நீ எப்ப பார்த்தாலும் என்னைய மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க. என் லைஃபே நீ வீணாக்கிட்ட. நீ என்ன பைத்தியமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போனோனே, இவளாம் உண்மையிலே பைத்தியம் மாரி அவன "ஆமா, ஆமா. நீ எனக்கு வேண்டான்னு சொன்னீல. என் மேல உனக்கு லவ் இல்லைல. என்னைய விட்டு நீ பிரிய போறீல." அப்படிங்கிற மாரியே பேசிக்கிட்டே வந்து லைட்டர் எடுத்துக்கிட்டு, "நீ இல்லாட்டி நானும் செத்து போயிருவேன். ஆனா நான் மட்டும் ஏன் தனியா சாவணும்? உன்னையும் சேர்த்து தான் சாவடிப்பேன். நம்ம 2 பேருமே சேர்ந்து செத்துருவோம்." அப்படிங்கிற மாரி லைட்டர் பக்கத்துல கொண்டு வந்தோனே, "அடி பைத்தியமே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி இவனும் அந்த லைட்டர அப்பி போட்டுட்டு, "இனிமே உன் கூட வாழலாம். அவ்வளோதான் நீ என்ன சாவடிச்சுருவ. நான் இங்கருந்து கிளம்புறேன். நான் வரதுக்குள்ள நீ இங்கருந்து போயிரு." அப்படின்னு சொல்லிட்டு நின்னு அங்கருந்து ஓடிர்றான். உடனே அப்பதான் டக்குனு கால் வருது. உடனே "நீங்க போனோனே எனக்கு கால் பண்றீங்களா?" அப்படிங்கிற மாரி இந்த யுவை பொண்ணு உடனே கால் எடுத்து பேசுறா. பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறாங்க. "உங்க அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உடனே வாங்க." அப்படிங்கிற மாரி. உடனே இவளும் அடிச்சு புடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா டாக்டர் சொல்றாங்க, "உங்க அப்பாவுக்கு பயங்கரமான அடிபட்டுருக்கு. பிரெயின்ல ஒரு சர்ஜரி பண்ணணும். இல்லாட்டி உங்க அப்பாக்கு உயிருக்கு ஆபத்து. உடனே பணத்த ரெடி பண்ணுங்கன்னு" சொன்னோனே, இவளுக்கு பணமா? அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே "நீங்க உடனே பணத்த ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அப்பதான் ஆப்ரேஷன் பண்ண முடியும்ன்னு" சொன்னோனே, இவளும் சரின்னு சொல்லிட்டு நேரா லின்ன
பார்க்க வரா. உடனே இன்னும் பார்த்துட்டு, "நீ என்ன இன்னும் போகலையா? உன்ன தான் இந்த வீட்ட விட்டு சொன்னேன்ல" அப்படின்னு சொன்னோனே, இவளும் சொல்றா, "எங்க அப்பாவுக்கு அடிபட்டுருச்சு. உடனே பணம் கட்டணுமா? எனக்கு இவ்ளோ பணம் வேணும்னு" கேட்டோனே, இவன் சொல்றான், "என்னது அவ்ளோ பணமா? அவ்வளோ பணம்லாம் என்ட்ட இல்லன்னு சொன்னேன். நான் உங்கள விட்டு போயிர்றேன். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பணம் குடுங்க" அப்படின்னு சொன்னோனே, "நீ வேலைக்கு போய் சம்பாரிக்க வேண்டியது தானே! அவ்வளோ பணம்லாம் என்னால தர முடியாது. ஏதோ நீ பழகுன பாவத்துக்காக கொஞ்சமா என்னால முடிஞ்சத தரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் நவல்றான். இவளும் என்னைய மன்னிக்க மாட்டீங்களா? அப்படிங்கிற மாரி அவன் தோள்ல சாயும்போது, நின்னு டக்குன்னு நவன்றான். உடனே இவளும் பார்த்துக்கிட்டு, "சரி போடா நான் பார்த்துக்கிறேன் உன்னைய" அப்படிங்கிற மாரி மொறச்ச மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்க அடுத்த நாள் வந்து லின்னு நம்ம ஹீரோயின பார்க்கறதுக்கா வரான். ஆஃபீஸ்க்கு வந்தோனே அங்க உள்ளவங்கலாம், "ஏய் யார் இவன்?" அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம லின்ன பார்த்து, "நீ எதுக்கு இங்க வந்தான்னு?" சொன்னோனே, "உன்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாரி" சொல்லிட்டு டக்குன்னு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய், "வீட்ட விட்டு வரும்போது உன்னோட பாஸ்போர்ட்ட மறந்து வச்சுட்டு வந்துட்ட. இந்தா அதுக்காக தான் கொண்டு வந்தேன்" அப்படிங்கிற மாரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இதுங்க 3 பேரும் உட்கார்ந்து புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மேனேஜர் பையலும் வந்துறான். வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதையும், அங்க உள்ள புறம் பேசுறதையும் கேட்டுட்டு, அவனும் கோவமா கொஞ்சம் அங்கருந்து கிளம்பி போறான். இங்க இவயும் ஒவ்வொரு ஆஃபீஸா ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கா வேல தேடி. ஏன்னா எல்லாருமே இன்னும் வேலை இல்ல, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோனே, கடைசியில நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துக்கே இவளும் வந்துறா. அந்த எம்மி தான் வந்து இவள இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது தான் தெரியுது. நீங்களும் ரூனாவும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருக்கீங்களா? ஒரே வருஷமா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, இவளும் ஆமா அப்படிங்கிறா. அப்பன்னா நீ கண்டிப்பா அந்த வேலையில சேர்ந்து ஆகணுங்கிற மாரி, இந்த எம்மி கடைசியில நம்ம யுவிக்கு இங்கேயே வேலைய போட்டு குடுத்துறா போல இருக்குது. இதெல்லாம் பாவம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. நம்ம ஹீரோயின் வந்துகிட்டு இருக்கா, டக்குன்னு தெரியாம இடிச்சுறா. பார்த்தா இவ யாரும் இல்ல, நம்ம யுவே தான் நிக்கிறா. உடனே யுவய பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சி. "நீ எங்க இங்க?" அப்படிங்கிற மாரி. உடனே அங்க உள்ளவங்கலாம் இவங்கலாம் புதுசா வந்திருக்காங்க. "ஆமா இவங்கள தெரியுமா?" அப்படின்னு கேட்டோனே, யுவையும் எனக்கு நல்லாவே தெரியும். இவ என் ஃப்ரெண்டு" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கைய பிடிக்க, நம்ம ஹீரோயின் டக்குன்னு வெடுக்குன்னு கைய எடுத்துட்டு, "இவ யாருன்டே எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறா. உடனே அங்க உள்ள லேடீஸ்லாம் கேட்கறாங்க, "எதுக்கு இவ உன் மேல இவ்ளோ கோவமா இருக்கா? என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "ஆமா இந்த ஃபோட்டோல இருக்கிறவன் யாரு?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு இவன் சொல்றான், இவன் தான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுன்ட்டு. "ஓ! அப்படியா? அப்ப ரூனா தான் உன் பாய் ஃப்ரெண்ட திருடிட்டாளான்னு" சொன்னோனே, இவயும் ஆமா அப்படின்னு சொன்னோனே, எல்லாரும் பாவம் யுவே அப்படிங்கிற மாரி இறக்கப்பட்டுட்டு நம்ம ஹீரோயின தப்பு தப்பா பேசுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல இருந்து ஒரு எக்ஸிபிஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்காக நெறைய சென்ட்டு, ஸ்ப்ரேலாம் வச்சிருக்காங்க. நெறைய கஸ்டமர் வருவாங்க, நெறைய செலிபிரிட்டிலாம் வருவாங்க அப்படிங்கிற மாரி, அதுக்காக நம்ம ஹீரோயின் கம்பெனி சைட்ல இருந்து பெருசா ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சென்ட் பாட்டில் எடுத்துட்டு வரும்போது, இந்த யுவையும் வந்து குடு நான் அத கொண்டு போய் வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி வாங்க, நம்ம ஹீரோயினும் கோவத்துல அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாரி அப்படின்னு இழுக்குறா அந்த தட்ட, டக்குனு அந்த சென்ட் பாட்டில் கீழ விழுந்து உடைஞ்சிருது. உடனே எம்மியும் வந்து கத்துறா, "ஏய் இது ஒண்ணே ஒண்ணு தான் இருந்துச்சு. இது கிடைக்கிறது எவ்வளோ ரேர் தெரியுமா? இது இல்லாம எப்படி?" அப்படிங்கிற மாரி. உடனே நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு, அவ போஸ்ட் பண்றா ஆன்லைன்ல ஏதாவது இந்த பாட்டில் கிடைக்குமா? உடனே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாரி. அப்பதான் நம்மளோட லின்னு அத பாத்துறான். பாத்துட்டு, இவளுக்காக அந்த பாட்டில் சென்ட் பாட்டில் கிடைக்குமா அப்படிங்கிற மாரி அவன் ஃப்ரெண்ட்ஸ்ட்டலாம் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க மேனேஜரும் வந்து கேட்கிறாரு, "என்னாச்சு அந்த டியோடரண்ட் கிடைச்சிருச்சா?" அப்படின்னு கேட்டோனே, அந்த நேரம் பார்த்து லின்னு நம்ம ஹீரோயின கூப்பிட்டோனே, நம்ம ஹீரோயின் ஓடி வரா. வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டோனே, "இந்த உனக்காக அந்த சென்ட் வாங்கிட்டு வந்துட்டேன்" அப்படின்ட்டு. "இது எங்க கிடைச்சுச்சு?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. அதுக்கு லின்னு சொல்றான், "என்னோட பாஸ்ட்ட நான் கேட்டேன். அவர் தான் குடுத்தாரு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவளும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஒரு வழியா அந்த ஈவென்ட் நல்லபடியா முடியுது. நம்ம ஹீரோயினும் ஈவென்ட்லாம் முடிஞ்சோன, அதெல்லாம் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்கா ஸ்டோர் ரூம்ல. அந்த நேரம் பார்த்து அந்த யுவையும் கூடவே இருந்தவ போகும்போது நம்ம ஹீரோயின உள்ள வச்சு இவ டோர வந்து லாக் பண்ணிட்டு போயிறா. இது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாம டோர வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா லாக் ஆகியிருக்குது. ஆனா இவயும் ஒண்ணுமே தெரியாத மாரி வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா லின்னு வந்து வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இவய பார்த்துட்டு, "நீனும் ரூனா தானே ஒண்ணா போனீங்க. நீ மட்டும் வரா ரூனா எங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம லின்னு கேட்கறான். அதுக்கு இவளும் சொல்றா, "எனக்கு தெரியாது. நான் அவள பார்க்கவே இல்லன்ட்டு." இருந்தாலும் இவனுக்கு டவுட்டு. உடனே இவனும் சரின்னு தேடி இவனும் வந்துகிட்டு இருக்கான் ரூனா ரூனான்னு. பார்த்தா நம்ம ஹீரோயின் அதோட கதவு தட்டிக்கிட்டு இருந்தோனே, நம்மள இன்னும் அதோட பாத்துறான். பாத்துட்டு அவனும் டோர ஓப்பன் பண்ணி விட்டோனே, "இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா? நிச்சயமா இந்த யுவை தான் பண்ணியிருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, இவளும் நம்ம ஹீரோயின் கோவமா போலான்னு போறா. ஆனா இவன் "ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் உன்ட்ட பேசணும்" அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் சரி என்ன அப்படின்னு கேட்டோனே, இவன் சொல்றான், எனக்கு உன்னைய ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. நான் உன்னைய மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு சாரி. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வாழலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, மறுபடியும் நம்ம ஹீரோயின வந்து டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். அந்த நேரம் பார்த்து இந்த யுவை வந்து மேனேஜர் எல்லாத்தையும் கூட்டிட்டு அங்க வந்துறா. உடனே நம்ம ஹீரோயின் டக்குன்னு நம்ம ஹீ லின்ன தள்ளி விட, அவனா போய் ஒரு ஸ்டாண்ட்ல வந்து தலை மோதிருது. உடனே நம்ம ஹீரோயினும் பார்த்து அப்படிங்கிற மாரி அவன் தலைய தடவி விடும்போது, அங்க இதெல்லாம் மேனேஜர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு செம்ம கடுப்பாயிருது. உடனே உங்களோட பர்சனல் விஷயத்தலாம் நீங்க ஆஃபீஸ்க்கு வெளியில வச்சுக்கணும். இங்கேல்லாம் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாரி அவன் பேச, லின்னுக்கு அவனுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம் மாரி வருது.
உடனே டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து போதும் போதும் இதுக்கான தப்பு எல்லாமே என் பேர்ல தான். இதுக்கான பனிஷ்மென்ட் என்ன வேணாலும் குடுங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அங்க மேனேஜரும் கோச்சுட்டு அவன் அங்கருந்து கிளம்பி போயிறான். அவன் மனசே தாங்கல. நடந்ததெல்லாம் நினைச்சு அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து இந்த யுவே விஷமும் வந்துருது. இன்னும் கொஞ்சம் விஷத்த கலக்குறதுக்காக அவன் மனசுல. உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா ரூனாவ பத்தி அப்படின்னு கேட்டோனே, இவனும் சரி என்னன்னு சொன்னோனே, லின்னு அவங்களும் 4 வருஷமா ஒண்ணா ஒரே வீட்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இன்னும் அவன் மனசுல வந்து அவன் தான் இருக்கான். அவன் மறக்கவே இல்ல. நீங்க தேவையில்லாம அவள லவ் பண்ணிக்கிட்டு உங்க லைஃப்ப வந்து கெடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி, இந்த யுவையும் ஒரு பெரிய நல்லவ மாரி சொல்ல, உடனே இவனும் ஓ! அப்படியாங்கிற மாரி கேட்டுக்கிறான். அடுத்த நாள் கட் பண்ணி ஆஃபீஸ கட்டுறாங்க. மறுபடியும் ஏதோ ஒரு ஈவென்ட் நடக்க போது போல இருக்குது. அதுக்கான பிளான், ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் செய்யுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அங்கருந்து அந்த மேனேஜர் கொஞ்சம் கோவமா போறான். உடனே இவளும் உட்காந்து அதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த யுவையும் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட "நீ என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் குடுவேன்" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, இந்த எம்மியும் வந்துறா. நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணலாமென்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவரவர வந்து அவரவரு செய்யுங்க. யார் ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த பிளானையே வந்து மேனேஜர் வந்து சூஸ் பண்ணட்டும்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கட்டா சொல்லிட்டு, பாவம் அவளும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நைட்டு தான் போறா. ஆனா அவ போன பிறகு அந்த யுவைங்கிற விஷமும் வந்து நம்ம ஹீரோயின் லேப்டாப்ல உள்ள அந்த ப்ராஜெக்ட்ட இவ திருடிட்டு அதையும் டெலீட் பண்ணிட்டு போயிறா. அடுத்த நாள் வந்து இங்க ப்ராஜெக்ட்ட காட்டும்போது இவயோட ப்ராஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் கட்றா. இந்த ப்ராஜெக்ட்ட பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிறா. இது என்னோட ப்ராஜெக்ட் அப்டின்ட்டு. அதுக்கு இவயும் சொல்றா, "நீ என்ன சொல்றா? உன் ப்ராஜெக்ட்ட நீ பொய் சொல்ற" அப்டின்ட்டு. "இல்ல இது என்னோட தான்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொன்னா, "என்ன ப்ரூஃப் இருக்கு?" அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. உடனே அவளோட லேப்டாப்ப ஓப்பன் பண்ணி பார்க்கறா. பார்த்தா அங்க எல்லாமே டெலீட் ஆகியிருக்குது. உடனே நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இது எல்லாமே யுவியோட வேல தான் அப்டின்ட்டு. "இல்ல இது என்னோட ப்ராஜெக்ட். இத பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எந்தெந்த பேஜ்ல என்னென்ன நான் வச்சிருக்கேன்னு எல்லாமே எனக்கு தெரியுங்கிற மாரி நம்ம ஹீரோயின் அவளோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, "எங்க உன் ப்ராஜெக்ட்ல என்னென்ன வச்சிருக்கான்னு சொல்லு" அப்படின்னு சொன்னோனே, இந்த இவயும் சொல்றா, "8 பேஜ்ல நான் இது வச்சிருக்கேன். 9 பேஜ்ல இது வச்சிருக்கேன்" அப்படின்ட்டு. அதாவது ப்ராஜெக்ட்டோட இத மட்டும் திருடிட்டு மத்ததெல்லாம் இவ சேஞ்ச் பண்ணியிருக்கா போல இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின், "இல்ல இதெல்லாம் பொய்யி. நீ பொய் சொல்ற" அப்படிங்கிற மாரி எந்திரிச்சு கத்துனோனே, எம்மி மத்தவங்கலாம் சொல்றாங்க, "இது என்ன காய்கறி மார்க்கெட்டா? என்ன இந்த மாரி கத்துற?" அப்படிங்கிற மாரி. உடனே நம்ம ஹீரோயினி, "இது எனக்கும் அவளுக்குள்ள நடக்கிற சண்டை தான். இத நானே தீர்த்துக்கிறேங்கிற" மாரி சொல்லிட்டு டக்குன்னு வாடி அப்படிங்கிற மாரி யுவே கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு மேல மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்துட்டு, "இனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி திரும்ப திரும்ப என் லைஃப்ல வந்து எல்லாத்தையும் இப்படி வந்து திருடிட்டு இருக்கா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. அதுக்கு இந்த யுவை பொண்ணும் சொல்றா, "நான் ஒண்ணும் உன் விஷயத்த எதையுமே திருடல. நீ தான் குடுக்குற மாரி குடுத்துட்டு எல்லாத்தையும் என்னட்ட இருந்து பறிச்சுக்கிட்ட" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. "ஓ! நீ பழி வாங்குறதுக்கா நீ திரும்ப வந்திருக்கியா? அப்பனா இனிமே பார்த்துக்கலாம். நீயா நானா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் ஒரு கை பார்த்துருவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. அதோட இந்த மேனேஜருக்கும் கொஞ்சம் கோவமா தான் நம்ம ஹீரோயின் மேல இருக்கிறாரு. உடனே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாரி கேட்டோனே, இவளும் சொல்றா, "அன்னைக்கு வந்து அவ வேணும்னாலே என்னைய உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போனா. அப்பதான் லின்னு வந்து காப்பாத்துனா. மத்தபடி எனக்கும் அவனுக்கும் ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஆனா திரும்ப திரும்ப நான் இத பத்தி உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுன்ட்டு நம்ம ஹீரோயின் சொன்னோனே, உடனே இந்த கூவும் சரி நான் தெரியாம உன் மேல கோவமா இருந்துட்டு என்ன மன்னிச்சுடு அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் ஒரு வழியா சமாதானம் ஆயிர்றாங்க. இதெல்லாம் வெளிய நின்னுட்டு கேட்டுக்கிட்டு இருந்த யுவைக்கு ரொம்ப கடுப்பாயிருது. ஆஹா! இவங்க சண்டை பிடிப்பாங்கன்னு பார்த்தா அப்படியே சேர்ந்துட்டாங்களேங்க மாரி ரொம்ப சோகமா வந்துகிட்டு இருக்கா. அப்ப அந்த எம்மியும் வரா. வந்தவ நம்ம யுவிய பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்டோனே, ஒண்ணுமில்ல அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்கள சீக்கிரமா பிரிக்கலாம். அதுக்கு உன்னால முடியும். உனக்கும் அழகு இருக்குது. நீனும் போட்டி போடலாம். ஏன்டா நீ அவங்க கூட சேரணும்னா அவங்க அம்மாவ நீ வளைச்சு போடு அப்படிங்கிற மாரி இந்த எம்மி சாத்தானு நம்ம யுவே காதுல வேதம் ஓதுது. அதோட 2, 3 நாள் கழிச்சு நம்ம யூக்கு வந்து பர்த்டே போல இருக்குது. அதுக்காக ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தா, அவங்க அம்மாவ என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோயின பார்த்தோனே பிடிக்கவே இல்ல. "ஏன் இந்த மாரி பொண்ணெல்லாம் நீ கூட்டிட்டு வர்றா?" அப்படிங்கிற மாரி பார்த்தோனே ஏன்னு தெரியல எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறாங்க நம்ம ஹீரோயின் மேல. அதோட சொல்றாங்க, "உனக்காக நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். இந்த வருஷம் நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் என்னோட உனக்கு வந்து நான் தர பர்த்டே கிஃப்ட்" அப்படிங்கிற மாரி நம்ம யூட்ட சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அங்க பார்த்தா யுபே தான் வரா. யுபே வந்தோனே தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோயினுக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். இங்கேயே வந்துட்டாளாக்கும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவோ தேவையில்லாம நம்ம ஹீரோயின ரொம்ப இன்சல்ட் பண்ண, நம்ம ஹீரோயின் சரி இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் அதோட அங்கிருந்து கிளம்பி போனோனே, அவங்க அம்மாவும் சொல்றாங்க, "இந்த பொண்ணெல்லாம் வேண்டாம். இந்த பொண்ணுலாம் நல்லா இல்ல. உனக்காக இந்த பொண்ண தான் நான் பார்த்து வச்சுக்கிறேன். யுவே கல்யாணம் பண்ணிக்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம கூவும் சொல்றான், "இனிமே இத பத்தி நீ பேசாதம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கோவமா வந்துர்றான். நம்ம ஹீரோயின் வெளிய வந்து பார்க்குறா. பார்த்தா நம்ம லின்னு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கிறான். "நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். நீ உடனே வா" அப்படிங்கிற மாரி. இங்க அதோட கட் பண்ணி காட்டுனா, அந்த கூவும் மனசு தாங்காம நல்லா குடிச்சிட்டு போதையில கிடக்குறான். அந்த நேரம் பார்த்து எப்படியோ அந்த யுவையும் அங்க வந்துறா. வந்துட்டு இவன தூக்கிக்கிட்டு பெட்ல படுக்க போட போறா. அப்ப பார்த்தா அவன் மயக்கத்துல இவனுக்கு வந்து நம்ம ஹீரோயின பார்க்குற மாரியே இருக்குது. இவனும் நம்ம ஹீரோயினாக்குன்னு சொல்லிட்டு ரூனா, ரூனா அப்படிங்கிற மாரி அப்படி பக்கத்துல நெருங்கி போய்க்கிட்டு இருக்கான். இங்க கட் பண்ணி காட்டுனா, நம்ம ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தோனே, இவன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான் லின்னு. உடனே நம்ம ஹீரோயினும் "என்னாச்சு?"
என்னாச்சு அப்படிங்கிற மாரி கேட்டோம்னா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. ஒரே மயக்கமா இருக்குது அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "உனக்கு ஹார்ட் வலிக்குதான்னு சொன்னா?" அப்படின்ட்டு. "ஆமாமா ஹார்ட் தான் வலிக்குது. தலையும் வலிக்குது, ஹார்ட் வலிக்குது. எனக்கு என்னமோ ஆகுது." அப்படிங்கிற மாரி பாவம் அந்த லின்னு போய் சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் டக்குன்னு ரிப்போர்ட்ட எடுத்து குடுத்து, "உனக்கு ஒண்ணுமே இல்ல. நீ நல்லா தான் இருக்க." அப்படின்னு சொன்னோனே, தேவையில்லாம எதுக்கு இந்த மாரிலாம் பொய் சொல்லி என்னைய இங்க வர வச்சுக்கிட்டு இருக்க? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. உடனே அதுக்கு லின்னும் சொன்னான், "ப்ளீஸ் நீ என்னைய விட்டு போயிறாதே. எனக்கு ரொம்ப ரொம்ப உன்னைய பிடிக்கும். நீ வந்து அந்த கூவோட பர்த்டேக்கு போனது எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு நீ அங்க இருக்கிறது பிடிக்கல. அதனால தான் பொய் சொல்லி உன்னைய இந்த மாரி வர சொன்னேன்." அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீ நானும் லவ் பண்றதுக்கு முன்னாடி நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகத்தான் நான் போனேன். நான் உன்னோட பேசிட்டு இருக்கேன். நான் தேவையில்லாம நீ இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்கருந்து போக, அவனும் என்னைய விட்டு போயிறாதங்கிற மாரி ஃபாலோ பண்ணிட்டே வரான். கண்ணு போன பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னங்க பண்றது? இனிமே இவன் கெஞ்சி என்ன பண்றது? நம்ம ஹீரோயின் மனசு மாற மாற தெரியல. இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த கூவம் அப்படியே பக்கத்துல போயிட்டு இருந்தவன், அப்பதான் அவனுக்கு மயக்கம் தெளியிற மாரி இருக்கு. பார்த்தா இங்க வந்து ரூனா இல்ல, யுவே தான் இருக்கான்னு தெரிஞ்சோனே, அவன் டக்குன்னு தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு இவன் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா மறுபடியும் யாரோ டோர வந்து தட்டுற மாரி இருக்கு. இவனும் போய் கூவும் வந்து கதவ தொறந்து பார்த்தா, நம்ம ஹீரோயின் தான் வந்துகிட்டு இருக்கா. நீங்க வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க எனக்கு. நான் இப்பதான் பார்த்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா, யுவே நிக்கிறா. யுவைய பார்த்தோனே இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. "நீ திரும்பவும் இங்க வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி டக்குன்னு அவ கன்னத்துல பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து அரைஞ்சிரா. உடனே யுவே கேட்கிறா, "எதுக்கு என் கன்னத்துல அறையிற?" அப்படின்ட்டு. "ஏன்டி நீ என் லைஃப்ல வந்து நீ போகவே மாட்டியா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு நம்ம கூவும் சொல்றான். அவ ஒண்ணுமே பண்ணலன்ட்டு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் தாங்க முடியல. "இந்த மிட் நைட்ல இவ எதுக்கு உங்க ரூம்ல இருக்கா? நான் என்ன நெனைக்கிறது?" அப்படிங்கிற மாரி கோவமா சத்தம் போட, அதுக்கு இவவும் சொல்றான், "நான் உனக்கு சொன்னேன், நீ போகாதன்ட்டு. ஆனா நீ நின்ன பக்கம் தானே போன." அப்படிங்கிற மாரி அவனும் கேட்க, நம்ம ஹீரோயின் அதுக்கு மேல இங்க பேசிக்கிட்டு இருந்தா சரியா வராதுங்கிற மாரி கோவமா அவளும் வேகமா வரா. அவ போனவுனே கூவும் சொல்றான் நம்ம யுவிய பார்த்து, "இந்த மாரி நீ தேவையில்லாம என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காத. கண்டிப்பா நான் உன்ன மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேன். என் மனசுல ரூனா மட்டும் தான் இருக்குறா." அப்படின்னு சொல்லிட்டு போனோனே, யுவிக்கு புரிஞ்சிருச்சு. இனிமே இவன் மனச மாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாரி. இங்க நம்ம ஹீரோயின் கோவமா வந்தவ டக்குனு அவ ஸ்லிப்பர் வந்து ஸ்லிப் ஆயிருது. உடனே கால் சுளுக்கிக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்தானா லின்னும் வந்துர்றான். உடனே, "நீ எங்க இங்க வந்த?" அப்படின்னு சொன்னோனே, "உன்னைய ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின கை தாங்கல அப்படி தூக்குனோனே, நம்ம ஹீரோயினுக்கு பாவம் நடக்கவே முடியல. உடனே அவன் பார்த்துட்டு இனிமே நீ நடக்கலாம் வேண்டாங்கிற மாரி அழகா அப்படியே தூக்கிக்கிட்டு போய் கார்ல கொண்டு போய் வச்சுறான். இதெல்லாம் வந்து கூவும் நின்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆஃபீஸ்ல பார்த்தா, அந்த யுவை கன்னத்துல லைட்டா காயம் பட்டுருக்கு போல இருக்கு. அது என்னது அப்படிங்கிற மாரி எல்லாரும் கேட்க, ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் வந்துறா. வந்தவ டக்குன்னு தண்ணி எடுத்து அவ மூஞ்சில யுவை மூஞ்சில ஊத்துனோனே, அவளும் "ஏன் என் மூஞ்சில தண்ணி ஊத்துற?" அப்படின்னு கேட்டோனே, "தேவையில்லாம அது இதுன்னு சொல்லி என்னைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களாக்கு, இப்போ ஊத்துற பச்சை தண்ணிய நம்ம சுடு தண்ணியா ஊத்தி உன் மூஞ்சிய ஒண்ணுமே இல்லாம ஆக்கிருவேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கும்போதே, அங்க வந்து மேனேஜர் கூவும் வந்துறாரு. வந்துட்டு இங்க என்ன தேவையில்லாத பேச்செல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஒழுங்கா அவரவர் வேலைய பாருங்கன்னு சொன்னோனே, உடனே எல்லாரும் அவரவர் வேலைய பார்க்க எந்திரிச்சு போயிறாங்க. ப்ராஜெக்ட் விஷயமா மறுபடியும் மீட்டிங் நடக்குது. அந்த ப்ராஜெக்ட் விஷயமா இவளும் வந்து அவன்ட்ட வந்து ஃபைல குடுத்துட்டு போறா. உடனே இவன் கேட்கறான். இவன் நம்ம "என்ன என் மேல கோவமா இருக்கியா?" அப்படின்னு நம்ம ஹீரோயின பார்த்து கேட்க, அவளும் "இனிமே நான் உங்கள்ட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு?" அப்படின்ட்டு. உடனே அவனும் நைட் நடந்தத பத்தி விளக்கம் சொல்றான். இந்த மாரி தான் நடந்துச்சுன்ட்டு. அதுக்கு இவளும் சொல்றா, "லின்னு வந்து உடம்பு முடியல அப்படிங்கிற மாரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா. அதனால தான் நான் போனேன்." அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் மறுபடியும் பேசி ஒரு வழியா சமாதானம் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளிய நின்டு பார்த்துக்கிட்டு இருந்த யுவைக்கு வயிறு பத்தி எரியுது. ஒரு ஈவென்ட்டுக்காக இவ வந்து ஒயின் வந்து நம்ம ஹீரோயின் வேற இடத்துல ஆர்டர் பண்ணலான்னு இருந்தா போல இருக்குது. அத யுவை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இவ ஆர்டர் பண்ணிட்டு, நான் தான் இந்த மாரி ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஈவென்ட்க்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே நம்ம ஹீரோயின் சொல்றா, "இது என்னோட ஆர்டர்" அப்படின்னு சொன்னோனே, அந்த எம்மி கேட்கிறா, "எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நீ பண்ணிக்கிட்டே இருப்பியா? அடுத்தவங்க எது பண்ணாலும் அது என்னோடது என்னோடதுன்டே சொல்வியா ரூனா?" நீ அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. உடனே நம்ம ஹீரோயின் அங்கருந்து கிளம்பி வர, பின்னாடியே கூவும் வந்துறாரு. வந்துட்டு "என்ன நடக்குது இங்க?" அப்படிங்கிற மாரி அவரும் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "இவ என்னோட ஆர்டர வந்து திருடிட்டா. இது என்னோட ஆர்டர். நான் தான் இங்க வந்து கம்பெனில ஆர்டர் குடுக்கலான்ட்டு இருந்தேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு அவனும் சொல்றான், "இப்ப வந்து நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. நம்ம கம்பெனிய பத்தி தான் நம்ம யோசிக்கணும். இந்த ஈவென்ட் நல்லபடியா நடக்கட்டும். இனிமே இத பத்தி நீ பேசாத." அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் நின்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம சரின்னு சமாதானம் ஆயிர்றா. ஒரு வழியா ஆஃபீஸ்லாம் முடிஞ்சுட்டு இந்த யுவன் வந்துகிட்டு இருக்கும்போது, டக்குன்னு யாரோ பின்னாடி நின்டு அவ வாய மூடுற மாரி இருக்குது. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல லின்னு தான். உடனே லின்னு தான் இவள வந்து கூட்டிட்டு வந்திருக்கான்.
ஆனா யுவேல் இன்ன பத்தி எதுக்காக என்னைய வந்து இப்படி இங்க தனியா கூட்டிட்டு வந்திருக்காங்கட்டன்னா, உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவனும் சொல்றான். ஆமா எதுக்கு தேவையில்லாம ரூனாக்கு வந்து இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்படின்னு கேட்டோனே, அதுக்கு யுவேயும் சொல்றான், நான் என்ன பண்ணேன்டு ரூனாவும், யுவும் பேசிட்டு இருந்தா நான் கேட்டேன். நீ அவ ஆர்டர வந்து நீ திருடிட்டு வந்து உனக்கு உன் ஆர்டர் மாரி பண்ணியிருக்கா. நீ நெறைய இந்த மாரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம இந்த அம்மாட்ட நீ எப்படி வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கா? என்ன போய் சொல்லியிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த கம்பெனியோட ஹோல்சேலரோட ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு தானே அவங்கள இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கா. அதெல்லாம் பொய்ன்னு மட்டும் நான் சொன்னேன்னு வச்சுக்க, அவங்க மட்டும் இல்ல இந்த வேலையில இருந்து உன்னைய தூக்கிருவாங்க. அதுவும் இல்லாம உங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்போதைக்கு நான் தான் பணம் குடுத்து உனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த மாரி பண்ணிட்டு இருந்தா அதுவும் ஸ்டாப் பண்ணிக்கிருவேன். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே வந்து ரூனா வழியில வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னோனே, நம்ம யுவையும் வேற வழி இல்லாம சரி நான் எதுவும் இனிமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றா. உடனே அவனும் நல்லா ஜாக்கிரதையா ஒழுங்கா இருந்துக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவள வார்ன் பண்ணிட்டு அங்கருந்து நம்ம லின்னும் கிளம்பி போறான். அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அதோட யுவைய கூப்பிடுறா. "நான் உன்ட்ட தனியா பேசணும் வா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவளும் வரா. "நீ ஏன் இந்த மாரி எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எனக்கு ஒழுங்கா வேலை செய்ய விட மாட்டியா?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு இந்த யுவையும் சொல்றா. "நான் இனிமே உன் பிரச்சனையில தலையிட மாட்டேன். இந்த ப்ராஜெக்ட்ட நீனே பார்த்துக்கலாம். நான் வந்து ரிசைன் பண்ணிட்டேன். நான் மேனேஜருக்கு வந்து மெயில் அனுப்பிட்டேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு நம்பவே முடியல. என்னடா இவ இப்படி திடீர்னு மாறிட்டாளே! என்னாச்சு? அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே, நம்ம லின்னு மெசேஜ் அனுப்புறா. இனிமே இவ வந்து உன் விஷயத்துல தலையிட மாட்டா. அதனால நீ அத பத்தி கவலைப்படாத. உன் ப்ராஜெக்ட் நல்லபடியா முடி அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது இது எல்லாமே லின்னு தான் பண்ணியிருக்கான்னு. அதோட நம்ம ஹீரோயின் ப்ராஜெக்ட் விஷயமா மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அங்க எம்மி வந்துட்டு, "என்ன நீ இந்த ப்ராஜெக்ட்ட நீ பண்ணிக்கிட்டு இருக்கா? இது வந்து யுவை தானே பண்ண வேண்டியதுன்ட்டு." அந்த நேரம் பார்த்து யுவை இவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. ஆனா எம்மி பார்த்துட்டு யுவைட்ட கேட்கிறா, "நீ என்ன இவளுக்கு சாப்பாடு வாங்கி குடுத்துக்கிட்டு இருக்க? என்னாச்சு?" அப்படின்ட்டு. "இல்ல நான் இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணல. ரூனா தான் பண்ண போறா" அப்படின்னு சொன்னோனே, அந்த எம்மிக்கு ஒண்ணுமே புரியல. "ஏன் என்னாச்சு உனக்கு திடீர்னு?" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல, இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவையும் பேச்ச மாத்திக்கிட்டு, "இந்தாங்க உங்களுக்கான நானும் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் வாங்கிட்டு வந்துக்கிறேன். எடுத்துக்கங்கன்னு" எம்மிட்ட குடுக்க, எம்மியோ டக்குனு கோவமா, "என்னமோ நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியல" அப்படிங்கிற மாரி அங்கருந்து போறா. நம்ம ஹீரோயின் இவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அவ ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்க மேனேஜர் வந்து நம்ம ரூனாவ கூப்பிட விட்டோனே, இவளும் வரா. வந்தோனே, "எதுக்கா திடீர்னு இவை வந்து அந்த ப்ராஜெக்ட்ட விட்டு விலகுனா? எனக்கு மெயில் அனுப்பியிருக்கா. நீ ஏதாவது பண்ணியா?" அப்படின்னு கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் எதுவுமே பண்ணல. எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்ல" அப்படின்ட்டு. "அப்புறம் எதுக்கு அவ ரிசைன் பண்ணா? அடுத்தவங்க ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நீ வந்து இப்படி பண்றது உனக்கு வாங்கிக்கிறது சரியில்லன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. "நான் அந்த மாரி பொண்ணு இல்ல. யாரோட ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் தட்டி பறிக்கிறவ இல்ல. அவ தான் என்னோட இத வந்து பறிச்சுட்டா" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினும் கோவமா அந்த மேனேஜர்ட்ட சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறா. இங்க எம்மியே நம்ம யுவிய கூப்பிட்டு, "என்னாச்சு? நீ எதுக்கு இதுலருந்து விலகுன?" அப்படின்னு சொன்னோனே, நம்ம எமி வந்து, "இல்ல நான் இனிமே வந்து ரூனாக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ண விரும்பல" அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன செய்றா, வேணும்னாலும் ஃபோன வந்து ரெக்கார்ட்ல போட்டுறா. ஆனா எம்மி சொல்றா, "இந்த ரூனாவ சும்மா விடக்கூடாது. நம்ம எப்படியாவது பழி வாங்கணும்ன்ட்டு" எம்மி பேசுற வரைக்கும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு, அதோட ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு தான் இந்த யுவை பேச ஆரம்பிக்கிறா. "ஆமாமா, அவள ஏதாவது பண்ணணும். அவ நேரடி டெலிகாஸ்ட் பண்ண அந்த ப்ரோகிராம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. இத நம்ம எப்படியாவது கெடுத்து விடணும்" அப்படிங்கிற மாரி இந்த யுவையும் சொன்னோனே, நம்ம எமி அதுதான் பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு, அங்க உள்ள லைட்டு, அ போர்டு எல்லாத்தையுமே வந்து கிழிக்கிறாங்க. ஒரு ரிங் லைட்டையும், ஒரு போர்டையும் கிழிச்சிட்டா மட்டும் இந்த ப்ராஜெக்ட் நின்றுமா என்ன? ஒண்ணுமே எனக்கு புரியல. உடனே இவங்க அங்க உள்ள எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிட்டு, இனிமே அவ எப்படி இந்த டெலிகாஸ்ட் பண்றான்னு நம்மளும் பார்க்கலாம்ன்னு சொல்லிட்டு, அங்கருந்து அவங்க 2 பேரும் கிளம்பி போயிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் மத்தவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ரோகிராமுக்காக அங்க வராங்க. அந்த ரூம்ல பார்த்தா எல்லாமே உடைஞ்சு கிடக்குது. அத பார்த்தோனே நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆயிறா. உடனே இப்ப என்ன பண்றது? இப்ப எல்லாருமே லைவ் டெலிகாஸ்ட் போற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்த ரூம்ல எல்லா செட்டும் ரெடியா இருக்கு அப்படின்னு சொன்னோனே, நம்ம யுவியும் அந்த எம்மியும் முழிக்கிறாங்க. பார்த்தா அடுத்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, "இங்க எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாரி ஏதாவது ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அந்த ரூம்ல வந்து நான் கேமரா செட் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் அந்த பென் டிரைவர் எடுத்து காட்டுறா. அந்த பென் டிரைவர் போட்டு பார்த்தா, அங்க வந்து எம்மியும், யுவையும் வந்து அத எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்குது. நம்ம ஹீரோயின் சொல்றா, "இந்த மாரிலாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் முன்கூட்டியே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்கேன்" அப்படின்னு சொன்னோனே, உடனே நம்ம மேனேஜர் கோவப்படுறாரு. "நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாரிலாம் நீங்க பண்றது நான் வந்து உங்க பாஸ்க்கு அனுப்புனேனாக்கா உங்க வேலையே போயிரும்" அப்படின்னு சொன்னோனே, டக்குனு இது யுவை எந்திரிச்சு, "இதெல்லாம் நான் பண்ணவே இல்ல. இவங்க தான் எம்மி தான் பண்ண சொன்னாங்கன்னு" சொன்னோனே, எம்மி அதிர்ச்சி ஆகுறா. "என்னது நான் பண்ண சொன்னான்டா?" "ஆமாமா நீங்க தான் பண்ண சொன்னீங்க. என்னோட அந்த ஃபோன் ரெக்கார்ட் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் ரெக்கார்ட காட்டுனோனே, அதுல எம்மி பேசுறத மட்டும் தானே இவ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா. உடனே எம்மிக்கு வந்து கோவம் வந்துருது. "அடி பாவி! எல்லாம் சேர்ந்து என்னோட பண்ணிட்டு, இப்ப என் மேல பழிய போடுறியா?" அப்படிங்கிற மாரி அந்த ஃபோன அப்ப போனோனே, டக்குனு இந்த யுவையும் ஓடிர்றா. "நீ இவ சொல்லி தான் நான் செஞ்சேன். எனக்கு எதுவுமே தெரியாது சார். இவங்க தான் என்னைய மிரட்டுறாங்க" அப்படின்னு சொன்னோனே, உடனே மேனேஜரும் கோவம் வந்துருது. வந்துட்டு, "உன்னைய நான் வந்து சஸ்பெண்ட் பண்றேன்" அப்படின்னு சொன்னோனே, உடனே எம்மியும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவளும் வேலைய விட்டு போறா. உடனே டக்குனு இந்த யுவை ஓடி வந்து, "என்னைய மன்னிச்சிடுங்க" அப்படிங்கிற மாரி மன்னிப்பு கேட்கிறா. அதுக்கு எம்மி வந்து, "நீ எதுக்கு இப்படி பண்ணா? என்னைய வந்து மாட்டி விட்டுட்டீலன்னு" சொன்னோனே, இவனும் டக்குன்னு மண்டி போட்டு, "ஏன் பண்ணேன்னா, நம்ம 2 பேரும் ஒரு நாள் மாட்டிக்குவோம்னு எனக்கு தெரியும்.
அதுக்காகத்தான் இந்த மாதிரி ரெக்கார்ட் நான் பண்ணி வச்சேன். சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க வந்து இருக்கணும்ல அந்த ஆபீஸ்ல. அப்பதானே வந்து இந்த ரூனாவ வந்து நம்ம பழிவாங்க முடியும். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். என்னைய தப்பா நெனச்சுக்காதீங்க. நான் எப்பவுமே உங்க பக்கம் தான் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே எம்மியும் சரின்னு சமாதானம் ஆகுறா. உடனே இவ சொல்றா, "இந்த ரூனா எப்படியாவது இந்த வேலைய விட்டு நீக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நீங்க கொஞ்சம் யோசிங்க. கண்டிப்பா உங்களுக்கு வழி தெரியும்." அப்படின்னு சொன்னோனே, அப்பதான் எம்மிக்கு கொஞ்சம் யோசனை வருது. அதாவது இந்த பழைய எம்டி இருப்பான்ல அந்த மேனேஜரு. அவன பார்க்கறதுக்கா அந்த இவளும் வரா. வந்துட்டு, "உனக்கும் எனக்கும் ஒரே எதிரி தான். அந்த ரூனா தான் உங்க வேலையிலருந்து எப்படியோ வந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டா. நீங்க திரும்ப அந்த வேலைக்கு வரணும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவனு ஏதோ ஒரு ஐடியா குடுக்குறான். இவனும் கொஞ்சம் யோசிக்கிறான். சரி இத பத்தி நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி. இங்க அந்த மேனேஜரும் வந்து நம்ம ஹீரோயின வந்து சமாதானப்படுத்துறதுக்காக அவளுக்கு செயின்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு, "அன்னைக்கு நான் தெரியாம உன்ன புரிஞ்சுக்காம திட்டிட்டேன். என்னைய மன்னிச்சிடு." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே லவ் ப்ரப்போஸ் பண்றான். நம்ம ஹீரோயினும் ஓரளவு சமாதானம் பண்ணிட்டு சரின்னு சொன்னோன, உடனே அந்த மேனேஜர் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வந்து கழுத்துல செயின்லாம் போட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு, மேரேஜ் பண்ண எனக்கு விருப்பம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் அதோட சந்தோஷமா சரி அப்படிங்கிற மாரி ஒத்துக்கிறா. ஒரு வழியா அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அடுத்து அவங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வராங்க. பார்த்தா அங்க வந்து நம்ம எமி நிக்கிறா. அவள பார்த்தோனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிர்றா. "என்ன நீ இங்க இருக்கா? உன்ன யாரு இந்த வேலைக்கு வர சொன்னா? உன்ன ஏதாவது சஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோமே?" அப்படின்னு கேட்டோனே, உடனே அவளும், "ஓ! சொல்ல மறந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி எமியும் டக்குன்னு வந்து ஒரு ஃபைல காட்டுறா. பார்த்தா அந்த ஃபைல்ல வந்து இவ வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கா. அதுவும் இந்த ப்ராஜெக்ட் அவ தான் லீடர் அப்படின்னு சொன்னோனே, இந்த அனுமதி உனக்கு யார் குடுத்ததுங்கிற மாரி மேனேஜர் கேட்க, டக்குனு அப்பதான் பார்த்தா அந்த பழைய எக்ஸ் மேனேஜர் வராரு. ஏன்னா நான் தான் குடுத்தேன். இப்போதைக்கு நான் தான் இந்த மேனேஜர் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "உனக்கு மெயில் வந்திருக்குமே நீ பார்க்கலையா தம்பி?" அப்படிங்கிற மாரி அவரு கேட்டோனே, நம்ம மேனேஜருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்ட்டு. நான் பாஸ் எல்லாம் நான் சமாதானம் பண்ணிட்டு, திரும்ப நானே இங்க மேனேஜரா வந்துட்டேன். நீ இனிமே எனக்கு கீழ தான் வொர்க் பண்ணணும்னு சொன்னோனே, அதுக்கு நம்ம மேனேஜர் சொன்னான். "உனக்கு கீழ வொர்க் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் அந்த வேலைய நானே ரிசைன் பண்ணிட்டு இங்க இருந்து போறேன்னு" சொன்னோனே, அதுக்கு அந்த பழைய மேனேஜர், "அது உன்னோட விருப்பம். எனக்கு எதுவும் தெரியாதுப்பா" அப்படிங்கிற மாரி, "என்னமோ பண்ணு" அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் போயிர்றாங்க. உடனே அந்த நம்மளோட வந்து அதோட வேலைய ரிசைன் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வரா, "ஏன் இந்த மாரி நீங்க போறீங்க? இங்க இருங்களேன்" அப்படிங்கிற மாரி. "இல்ல, இல்ல நான் போறேன். இனிமே இங்க இருந்தா சரியா வராது" அப்படின்னு சொல்லிட்டு, "நீனும் பேசாம இங்க வந்துரு. இல்லாட்டி உன்னைய இங்க டார்ச்சர் பண்ணுவாங்க" அப்படிங்கிற மாரி அந்த சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின், "இல்ல, இல்ல இவங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு நான் வரணும்னு அவசியம் இல்ல. என்ன பண்றாங்க நானும் பார்த்துறேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதோட சரி அப்பன்னா நீ உன்னைய நல்லபடியா பார்த்துக்கோ. ரொம்ப ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவனும் அந்த வேலைய விட்டு கிளம்பி போறான். அவன் போன பிறகு நம்ம ஹீரோயினுக்கு நெறைய ஒர்க் குடுக்குறா அந்த எம்மி. இந்த ஃபைல பாரு, அந்த ஃபைல பாரு, இந்த வேலைய பாரு அப்படிங்கிற மாரி. பத்தாததுக்கு நம்மளோட யுவையும் வந்து அத எடுத்துட்டு வா, இத எடுத்துட்டு வான்ட்டு ரொம்ப வேலை வாங்குறாங்க. நம்ம ஹீரோயின் பாவம் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறா. பத்தாததுக்கு இந்த மேனேஜர் பேர வந்து, "அது தப்பு, இது தப்பு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா?" அப்படிங்கிற மாரி ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்கான். "இங்க காப்பி கொண்டு வா, இது கொண்டுட்டு வா" அப்படிங்கிற மாரி கேட்க கேட்க நம்ம ஹீரோயின் எல்லாமே எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. பாவம் இதுக்கு மேல அவளுக்கு தாங்கவே முடியல. சரி இத பத்தி ஏதாவது பேசலாம் அப்படிங்கிற மாரி, அவளும் நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரா. அந்த நேரம் பார்த்தா அவங்க மம்மி வந்துறாங்க. வந்தோனே நம்ம ஹீரோயின புடிச்சு கத்துறாங்க. "உன்னால தான் என் பையனுக்கு வேல போச்சு. நீ எதுக்குடி இங்க வந்த?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டக்குனு நம்ம ஹீரோயின தள்ளி விட, அந்த நேரம் பார்த்து வந்துறான். வந்துட்டு, "என்னம்மா இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா கேட்டுட்டு நம்ம ஹீரோயின தூக்கி விடுறா. உன்ன எதுக்கு இவள புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கான்னு சொன்னோனே, "இவளா தான்டா உனக்கு வேல பண்ணுச்சு. இவள ஏன்டா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? அவ ராசி கெட்டவ" அப்படிங்கிற மாரி அப்படின்னு அவங்க மம்மியும் கத்த, அதுக்கு நம்ம சொல்லிட்டு வரான். "இவ தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இவளோட தான் நான் வாழலாம்னு இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு அதோட நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துறாங்க. வந்துட்டோனே நம்ம ஹீரோயினும் ரொம்ப கவலைப்படுறா. "உங்க மம்மி சொல்ற மாரி உண்மதான். நான் ராசி கெட்டவங்க. என்னால தான் உங்களுக்கு வேலையெல்லாம் போச்சு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு அந்த சொல்றான். "நீ ஏன் அந்த மாரிலாம் நினைக்கிற? அப்படிலாம் இல்ல. நான் எனக்கு என்னமோ நீ வந்தப்புறம் தான் என் லைஃப்ல சந்தோஷமே வந்துச்ச மாரி இருக்குது. நான் எப்போதும் உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செய்து இப்படிலாம் பேசாத" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவனும் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண, அப்படியே அவங்க லைஃப் சந்தோஷமா ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் காலையில 2 பேரும் வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா வழியிலேயே நம்ம வந்து லின் பார்த்துறான். பார்த்துட்டு, "என்ன இவன் உன் வீட்ல இருந்து வரான்?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின பார்த்து கேட்க, நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா. அதுக்கு வந்து சொல்றான். "ஏன் அவ இனிமே என் கேர்ள் ஃப்ரெண்ட். அதனால தான் அவ வீட்ல இருந்து வரேன். உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, லின்னுக்கு கோவம் வந்துருது. "தேவையில்லாம என் வழியில வராத. நான் அவள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம சொல்றான். "நான் வழியில வந்தா என்னடா செய்வ?" அப்படிங்கிற மாரி. உடனே 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை வருது. சண்டை வந்துட்டு கடைசியா ஒரு வழியா 2 பேருமே ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. பார்த்தா அடிபட்டுருக்கு போல இருக்கு. நம்ம ஹீரோயினும் அப்படி லின்ன பார்த்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. லின்னு எதுவுமே சொல்லாம அமைதியா அப்படி இருந்தவன், டக்குனு "பேபி நான் சொல்றது கேளு.
எனக்கும் உனக்கும் சின்ன ஒரு பிரச்சனை தான். நம்ம 4 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துருக்கிறோம். நான் உனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி லின்னு சொல்ல, அதுக்கு யூ சொல்றான், ஆமாமா நீ ஹெல்ப் பண்ண. அவளுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணா தெரியுமா? அப்படிங்கிற மாரி சொல்ல 2 பேருக்கும் அப்படியே வாய் வார்த்தை முத்திக்கிட்டு இருக்குது. உடனே நம்ம ஹீரோயின் வந்து டக்குன்னு 2 பேரையும் விலக்கி விட்டுட்டு, 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது ஹாஸ்பிட்டல் தெரியுமா? தெரியாதா? என்ன இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அங்க ஊவோட அம்மாவும் வந்துருவாங்க. இந்த யுவை தான் கூட்டிட்டு வந்திருக்கா போல இருக்குது. உடனே பாரு உன்னால வந்து என் பையனுக்கு இவ்ளோ அடிபட்டுருக்குன்ட்டு அவங்களும் நம்ம ஹீரோயின திட்ட, உடனே நம்ம ஹீரோயின் ஏன் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கா. அப்பதான் அந்த யுவை ஏதோ சொல்லலான்ட்டு வாய எடுக்கிறா. உடனே லின்னு, ஆமாமா இவங்க ஷாங் குரூப்போட டாட்டர் வந்துட்டாங்க. என்ன பண்றது? அவங்களுக்கு தான் தெரியுமா? தெரியாதுன்னு தெரியல. இவ தான் அந்த குரூப்போட டாட்டர்ன்னு அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் என்னது ஷாங் குரூப்போட டாட்டரா? யுவை வந்து டீச்சரோட பொண்ணுல்ல அப்படிங்கிற மாரி. உடனே யுவோட அம்மா கேட்கறாங்க, என்னது டீச்சரோட பொண்ணான்ட்டு. ஆமா இவ டீச்சரோட பொண்ணு தான் அப்படின்னு சொன்னவ நம்ம ஹீரோயின், ஓ! ஓ! உங்கள்ட்ட அந்த மாரி தான் பொய் சொல்லி வந்து சேர்ந்திருக்காளா? அப்படிங்கிற மாரி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, டக்குனு நம்ம வந்து அவங்க அம்மாவ பார்த்து, "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. நீ இங்கேருந்து கிளம்பி போ" அப்படின்னு சொன்னோனே, அவங்க அம்மாவும் போறாங்க. யுவையும் கொஞ்சம் கோவமா பேசிட்டு போறாங்க போல இருக்கு. உடனே யுவைக்கு கோவம் வந்துருது. "என்ன தைரியம் தான் என் லைஃப் எப்படி நீ கெடுக்குவ?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின அடிக்க போக, டக்குனு ஊடால வந்துறான். உடனே அந்த அடி வந்து மேல விழுந்துருது. உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து யுவைய அடிக்க, மறுபடியும் யுவைக்கு கோவம் வந்து மறுபடியும் நம்ம ஹீரோயின அடிக்க போக, டக்குன்னு லின்னு வந்து நம்ம யுவியோட கைய பிடிச்சுறான். பிடிச்சுட்டு, "நான் எத்தன தடவ சொல்லியிருக்கேன். தேவையில்லாம ரூனா விஷயத்துல தலையிடாதன்ட்டு. இங்கேருந்து போயிரு" அப்படின்னு சொன்னோனே, உடனே யுவியும் அங்கருந்து கிளம்பி போவ, இங்கிட்டு டக்குனு நம்ம ஹீரோயினையும் ஊவும் ஒண்ணா கிளம்பி போயிர்றாங்க. பாவம் லின்னு மட்டும் தனியா உட்காந்து சோகமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இப்ப பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றதுங்க? பண்ண தப்புக்கு எப்படி அவ மன்னிக்குவா? அதோட அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரா. ஆனா பார்த்தா யாருமே காணோம். எல்லாரும் மீட்டிங்ல இருக்காங்க போல இருக்குது. என்னடா திடீர்னு நம்ம வரதுக்குள்ள மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோயின் அவசர அவசரமா மீட்டிங் ஹாலுக்கு வரா. ஆனா அதுக்கு வந்து எம்மி பொண்ணு வந்து இந்த ப்ராஜெக்ட்ல நீ இல்ல. அதனால நீ வரணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள அவாய்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பாவமா வந்து சேர்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அங்க லின் வந்து மெசேஜ் அனுப்புறா. உனக்கு தெரியுமா எங்க கம்பெனிக்கும், உங்க கம்பெனிக்கும் ஒரு விஷயமா வந்து இப்போ ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது. இத நீ எப்படியாவது முடிச்சு குடுத்தியாக்கும் உனக்கு வந்து நல்ல பதவி கிடைக்கும். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிற மாரி லின்னு வந்து மெசேஜ் அனுப்புறான். ஆனா இத பத்தி என்னன்னு கேட்கலான்ட்டு இவளும் வரா. வந்துட்டு கேட்டோனே, ஏதோ பிரேஸ்லெட் சம்பந்தமா, ஸ்போர்ட்ஸ் வாட்ச் சம்பந்தமா உங்க கம்பெனிக்கும், எங்க கம்பெனிக்கும் ஒரு அக்ரீமெண்ட் போயிட்டு இருக்குது. இதுக்கு மட்டும் நீங்க நல்ல ஒரு பிளான் குடுத்தீங்களாக்க, கண்டிப்பா எங்க கம்பெனி வந்து ஆ ஒத்துக்கிறோம். உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீ வேணா இத ட்ரை பண்ணுன்னு சொன்னோனே, இந்த ப்ராஜெக்ட் நான் இல்லவே இல்ல. நான் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. அதுக்கு லின்னு உனக்கு திறமை இருக்கு. உன் இத காட்டு அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரின்னு யோசனை பண்ணிட்டு, அதுக்கான அந்த ஸ்போர்ட்ஸ் வாட்சுக்கான இதெல்லாம் மாடல்லாம் ரெடி பண்ணிட்டு, அவளும் விடிய விடிய இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு, அடுத்த நாள் அந்த கம்பெனிக்கு வரா. நம்ம லின்னோட கம்பெனிக்கு வந்து, அந்த பாஸ்ட்ட வந்து அவ எக்ஸ்பிளைன் பண்றா அந்த ஐடியாலாம். அத பார்த்து அந்த பாஸுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிருது. லின்னும் ஓகே சூப்பர் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவனும் சரி உங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கம்பெனியோட நான் அக்ரீமெண்ட் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சைன் பண்ணி குடுத்துறாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. சரின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பலான்னு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த யுவை வரா அந்த ப்ராஜெக்ட்ட எடுத்துக்கிட்டு இந்த பிளான் பத்தி சொல்லலான்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "நீ என்ன இங்க?" அப்படின்ட்டு. உடனே அதுக்கு அந்த பாஸும் சொல்றாரு, "நீ உங்க கம்பெனி விஷயமா இவங்க வந்தாங்க. உங்களோட ஐடியாலாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சைன் பண்ணிட்டேன்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவரும் அங்கருந்து போக, உடனே அவங்க போனோனே நம்ம யுவையும் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கேட்கிறா, "நீ எதுக்கு தேவையில்லாம இதுல மூக்க நுழைக்கிறான்ட்டு?" "நான் ஒண்ணும் உன் விஷயத்துல வரல. நான் கம்பெனி விஷயமா தான் வந்தேன். இத கம்பெனியும் வந்து ஒத்துக்கிருச்சு. அதான் நீ இதுல வந்து தலையிடாத" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் அங்கருந்து சொல்லிட்டு போக, இந்த யுவைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கோவத்துல நின்டுகிட்டு இருக்கா. இந்த இவயும் இத பத்தி எம்மிட்ட சொல்ல, அவளா சொல்லிறா, "நீ எதா இருந்தாலும் மேனேஜர்ட்ட பேசிக்கன்ட்டு." சரின்னு சொல்லிட்டு மேனேஜர்ட்ட இத பத்தி பேசினோனே, மேனேஜரும் சொல்றாரு, "அவ எது எப்படியோ நம்ம கம்பெனிக்கு நல்லது தான் பண்ணியிருக்கா. ஆனா அவள வேற வகையில நம்ம பழி வாங்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நீ ஒண்ணும் கவலைப்படாத." அப்படிங்கிற மாரி மேனேஜர் சொல்ல, அங்கருந்து இவயும் வரா. அடுத்த நாள் அந்த ஸ்போர்ட்ஸ் வாட்சுக்காக ஒரு சின்ன ஸ்டால் மாரி போட்டு, அங்க வந்து கஸ்டமருக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். உடனே அந்த கம்பெனி அந்த பாஸும் நம்ம மேனேஜரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இது நல்லா போயிட்டு இருக்கு. இது மட்டும் இந்த மக்கள்ட்ட நல்லா ரீச் ஆனா அந்த ப்ராடக்ட் நம்ம வந்து செய்யலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பும்போதே, அந்த மேனேஜர் வந்து நம்மளோட யுவைய பார்த்து கண்ண காட்டிட்டு போன, இந்த யுவையும் ஏதோ ரவுடி பசங்கள செட் பண்ணி வச்சிருக்காப்புல இருக்குது. அந்த நேரம் பார்த்து வர, நம்ம ஹீரோயின் அவள பார்த்துட்டு டக்குன்னு அவன பார்த்து ஓடுனோனே, நம்ம லின்னு வந்து பாவம் இவளுக்காக வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்தான் போல இருக்கு. அத பார்த்துட்டு அவன் அப்படியே நிக்கிறான். அந்த நேரம் பார்த்து வந்த ரவுடி பசங்க அங்க உள்ள கஸ்டமர்ட்ட வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்மளோட லின்னு வந்து ஏன் இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டக்குன்னு அவங்களுக்குள்ள சண்டை வருது. அப்ப அந்த அந்த ரவுடி பசங்கள ஒருத்தன் வந்து பூச்சாடி எடுத்து இப்படி நம்ம ஹீரோயின அடிக்க போற நேரத்துல நம்ம வந்து தடுத்துறான். அந்த அடி வந்து அவன் தலையில பட்டுருது. உடனே நம்ம அப்படியே தலையில இருந்து ரத்தமா கொட்ட, உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துறா.
உடனே ஊவ தூக்கிட்டு வந்து அதோட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அவன் கைய பிடிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கா. எல்லாம் என்னால தான் நான் தேவையில்லாம அந்த கம்பெனில இருந்ததுனால தானே இவ்ளோ பிரச்சனை என்னால உங்களுக்கு வந்துச்சு. நான் மட்டும் அந்த கம்பெனிய விட்டு வந்திருந்தேனாக்கும், இந்த பிரச்சனைலாம் வந்திருக்க கூடாதுல்ல. நான் தேவையில்லாம யுவைட்ட சண்டை போட்டுட்டேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஊவோட கைய பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கும்போது, யூவும் வந்து அப்பதான் அப்படியே கண்ண முழிச்சுட்டு, ஆமா அதுதான் நல்லது. நம்ம பிரச்சனையிலேருந்து நம்ம வந்துருவோம். இனிமே அங்க இருக்க வேண்டாம்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரி நான் போய் வேலைய ரிசைன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவ, நம்ம யுவைய கூப்பிட்டு சொல்றா, இனிமே உன் கூட நான் போட்டி போட விரும்பல. எனக்கு டயர்ட் ஆயிட்டேன். அதனால அந்த கம்பெனில இருந்து நான் விலகலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு, அதோட இங்கேயே வந்து ரிசைன் லெட்டர் குடுத்துட்டு அங்கருந்து போகலான்ட்டு அங்க உள்ள மத்த ஸ்டாஃப்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, யுவையும் வரா ஒரு பாக்ஸ் தூக்கிட்டு, இந்தா நீ போம்போது உன்னோட குப்பையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போ அப்படிங்கிற மாரி டக்குன்னு அதெல்லாம் தூக்கி போட அந்த பேப்பர்லாம் பறக்குது. நம்ம ஹீரோயின் அப்பவும் கோவப்படாம அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இவை வந்து ஷூவால வந்து பேப்பர மிதிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பவும் நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம மெதுவா அந்த இதெல்லாம் எடுத்துட்டு போறா. உடனே யுவை விடாம நீனே இந்த போறா, எதுக்கு இந்த ப்ராஜெக்ட் பேப்பர்லாம் உனக்கு அப்படிங்கிற மாரி கிழிச்சு தூக்கி வீச, நம்ம ஹீரோயின் அப்பவும் ஒண்ணுமே சொல்லாம, சரி பரவால்ல நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. நான் தான் எதுவுமே வேண்டான்னு ஒதுங்கிட்டேனே அப்படிங்கிற மாரி சிரிச்சுட்டு போக, யுவை பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடா! இனிமே அவ போயிட்டு நம்ம யாருமே இல்ல. இனிமே எல்லாமே எனக்கு தான் அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணிக்கிட்டே நிக்கையில, பார்த்தா எம்மி வந்துட்டா வந்துட்டு, "என்ன நீ இப்படி நண்டுகிட்டு இருக்க? எவ்வளோ வேலை இருக்கு. போய் பிரிண்ட் எடுத்துட்டு வா, அத எடுத்துட்டு வா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே இவ செய்றா, "அந்த ப்ராஜெக்ட் எனக்கே குடுத்துருங்க நான் பண்றேன்ட்டு." உடனே எம்மி சொல்றா, "உன்னைய நம்பிலாம் இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் குடுக்க முடியாது. நீ குடுத்த ப்ராஜெக்ட்ட சரியா பண்ணல." அப்படிங்கிற மாரி கேவலப்படுத்திட்டு போனோனே, நம்ம யுவிக்கு கோவம் வந்துருது. "பாருடி என்னையா நீ அவமானப்படுத்துற? உன்ன என்ன பண்றேன் பாரு." அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள அப்படி திட்டம் போடுறா. அதாவது இந்த ரொம்ப நாள் கழிச்சு பாஸ் இப்பதான் இந்த கம்பெனிக்கு வராரு போல இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்லாம் எப்படி போகுது? என்ன மாரி ஐடியாலாம் நீ கொண்டு வந்திருக்கீங்க? எல்லாமே டீட்டெயில் காட்டுங்க. அப்படின்னு பாஸ் சொல்ல, அந்த எமி அதுக்காக வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் எல்லாத்தையும் யுவே வந்து மாத்திருப்பா போல இருக்கு. இது எம்மிக்கு தெரியாம அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறா. பார்த்தா அது தப்பு தப்பா இருக்குது. என்ன இது இப்படி இருக்குது? நான் இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கேன். இப்படிதான் நீங்க காட்டுவீங்களா? என்ன மாரி இது குரோத் ஆகிட்டு இருக்குது? ஒரு ப்ராஜெக்ட்டோட வேல்யூ என்னன்னு கூட உங்களுக்கு சரியா காட்ட முடியாதா? அப்படிங்கிற மாரி அந்த பாஸ் வந்து கோவப்பட, உடனே எம்மி சொல்றாங்க, "இல்ல, இல்ல சார் நான் நல்லா தான் பண்ணேன். ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியலன்னு" சொன்னோனே, அந்த பாஸ் ரொம்ப கோவமா போறாரு. "எனக்கு நாளைக்குள்ள எல்லா டீட்டெயில் வேணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போக, இந்த மேனேஜருக்கு எம்மிக்கு என்னடா பண்றதுன்னு தெரியல. யுவை மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "என்னையாடி நீ வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீக்குன, அப்ப பாரு உன் வேலையே காலியாக போகுது" அப்படிங்கிற மாரி இந்த யுவையும் மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் மேனேஜர் வந்து ஒரு பார்ட்டிக்கு போணும் வா அப்படின்னு அந்த பார்ட்டியில பார்த்தா மேனேஜர் அந்த கம்பெனியோட அக்கவுண்டரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம யுவையும் சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அந்த அக்கவுண்டர் வந்து ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு டான்ஸ் ஆடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவட்ட தப்பா பிஹேவ் பண்றாங்க யுவைட்ட. உடனே யுவையும் டக்குன்னு தள்ளி விட இந்த மேனேஜர் வந்து நம்ம யுவே கண்ணத்துல சப்புன்னு அரைஞ்சுட்டு நான் சொன்னபடி கேளு. அப்பதான் எனக்கு உன்னைய வந்து இந்த வேலையில வச்சுக்கோன்னு சொன்னா, யுவே அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாரி வெளிய வந்துட்டா. ஆனா அந்த மேனேஜர் விட மாட்டேங்கிறாரு. ஃபோன் போட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு போல இருக்குது. இவளும் மனசு நொந்து போய் வந்துகிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து எம்மி நிக்கிறா. வந்துட்டு என் வேலைய நீ ஒல வச்சுட்டீல எல்லாம் உன்னால தான் அப்படிங்கிற மாரி இவ கைய பிடிச்சு இழுக்க, அவளும் அங்க இழுக்க டக்குன்னு நிலா தடுமாறி நம்ம யுவே வந்து அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து தடுமாறி கீழ விழுந்துறா. உடனே எம்மிக்கு பயம் வந்துருது. ஐயோன்னு சொல்லிங்கிற மாரி ஓடிறா. பார்த்தா நம்ம யுவேக்கு நல்லா தலையில அடிபட்டுருக்கு போல இருக்குது. உடனே இவன் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்திருக்குதா, பார்த்தா அந்த டாக்டர் வந்து கேட்கறாங்க, "உனக்குன்னு யாருமே இல்லையாம்மா?" அப்படிங்கிற மாரி கேட்டோன தான், நம்ம யுவை வந்து பழசெல்லாம் நெனச்சு பார்க்குறா. ஒரு தடவ நம்ம யுவை வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவ ஃப்ரெண்டு கூடவே இருந்து நல்லா கவனிச்சுக்கிட்டா. இப்ப என் ஃப்ரெண்ட் இல்ல, எனக்கு வந்து யாருமே இல்ல அப்படிங்கிற மாரி பாவம் யுவையும் அழுதுகிட்டு இருக்கா. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோ ஊவும் இருக்கான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் சரி உங்களுக்காக நான் வந்து ஆப்பிள் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வரும்போது, பார்த்தா இவ உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. அந்த மேனேஜர் தான் மிரட்டிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நம்ம யுவே பக்கத்துல வந்து என்னாச்சு உன் தலையில அப்படிங்கிற மாரி கேட்டோம்னா, இவளும் சொல்லிலாம் அழுதுட்டு மேனேஜர் இந்த மாரிலாம் பண்ணாரு அப்படிங்கிற மாரி எல்லா விஷயமும் சொல்லிட்டு, இல்லாட்டி என்னைய கம்பெனில இருந்து தூக்கிருவாரா, எனக்கு வேலை போயிருமா அப்படிங்கிற மாரி அவளும் சொல்லி அழுவுறா. நம்ம ஹீரோயின் இவருக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையாச்சு, இவர சும்மா விடக்கூடாது, இவர கண்டிப்பா நம்ம எதுலாவது மாட்டி விடணும். அப்பதான் நம்மள மாரி உள்ள பெண்கள்லாம் வந்து நிம்மதியா வேலை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு, சரிம்மா இத பத்தி நம்ம லினுட்ட கேட்குவோம். லினுட்ட பேசி உதவி கேட்கலாம்னு சொல்லிட்டு லினுட்ட இத பத்திலாம் சொல்றாங்க. உடனே லினு சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கம்பெனிக்கு, உங்க கம்பெனிக்கு இப்ப ப்ராஜெக்ட்டுக்காக விஷயமா போட்டோம். ஆனா வந்து அதோட வேல்யூ வந்து உங்க பாஸுக்கு ரொம்ப கம்மியா காட்டியிருக்காங்க. இதுல ஏதோ ஒரு கோல்மால் நடக்குது. இதுக்கு யாரு வந்து ஹெல்ப் பண்றா உங்க மேனேஜருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்னமோ இத பத்தி கூட்ட கேட்டா விவரம் தெரியும்னு நெனைக்கிறேன்னு சொல்லிட்டு, நம்ம இன்னும் வந்து கூட்ட இத பத்தி கேட்கறான். உங்க மேனேஜர் வந்து ஏதோ கோல்மால் பண்றாரு. வர ப்ராஜெக்ட்ல இருந்து அதுல கிடைக்கிற அமௌண்ட்ட வந்து அவரா பாதி சார் வந்து அவரு அக்கவுண்ட்ல போறாரு. இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா தேவல அப்படிங்கிற மாரி சொன்னோனே,
இவனுக்கும் ஆமா என்ட்ட ஒரே ஒரு ஃபைல் மட்டும் இருக்கு. நான் வேணா காட்டுறேன் அப்படிங்கிற மாரி எடுத்து குடுக்குறான். உடனே லின்னு அந்த ஃபைல வாங்கிட்டு, சரி இத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கு யாருக்கு இதுக்கு உதவி பண்றாங்க உங்க மேனேஜருக்கு. எப்படி சார் வந்து கைமாறுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இத பத்தி எங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் அந்த கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ்ல இருக்கான்ல, அவன நம்ம கைக்குள்ள போட்டாகணும். அதுக்கு யுவை தான் கொஞ்சம் நீ வந்து ஒத்துழைப்பு குடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். யுவையும் சரி நான் இதுக்காக என்ன வேணாலும் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பயப்படுறா. வேண்டாம் நீ அங்கெல்லாம் போ வேணான்டு. இல்ல, இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கன்னு சொல்லிட்டு, மேனேஜர் சொல்ற மாரி இவளும் அந்த ஹோட்டலுக்கு வரா. அந்த மேனேஜர் சொல்றான், "ஒழுங்கா அந்த அக்கவுண்டன்சி உள்ள அதிகாரிட்ட ஒழுங்கா நடந்துக்க. இல்லாட்டி உன் வேலையில இருந்து போயிருவேன்னு" சொன்னோனே, நம்ம யுவையும் சரின்னு சொல்லிட்டு வந்தவ ஃபோன அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு, அப்படியே வேணும்னாலும் அப்படியே அவங்களோட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா நம்ம கம்பெனிக்குலாம் நெறைய ப்ராஜெக்ட் வருது. ஆனா வேல்யூ மட்டும் எப்படி கம்மியாகுது பாஸ்ட்ட காட்டுறீங்க? பாஸும் இத கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன நடக்குது? அப்படிங்கிற மாரி நம்ம யுவை கேட்க, அதுக்கு அவரும் சொல்றாரு, "நானும் உங்க மேனேஜரும் சேர்ந்துக்கிட்டு வர அமௌண்ட்ல இருந்து எங்க அக்கவுண்ட்ல போட்டுக்குவோம்." அப்படிங்கிற மாரி அவனும் ஒளறிக்கிட்டு இருக்கான். இவளும் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. ஆமா இதெல்லாம் உங்க பாஸ் கேட்க மாட்டாரா? உங்க பாஸ்க்கு தெரியாதான்ட்டு. இல்ல, இல்ல அந்த அளவுக்கு அவர் வந்து மேனேஜர நம்புறாரு. நான் அவருக்கு தெரியாம நாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவ எல்லாத்தையும் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம லின்னுட்ட குடுத்துறாங்க. அடுத்த நாள் பார்த்தா மேனேஜர வர சொல்லியிருக்காங்க. அங்க வந்து பார்த்தா நம்மளோட ஹீரோயின், லின்னு எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. உடனே மேனேஜர் என்னாச்சு? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நீ வந்து வேல்யூவ கம்மியா காட்டியிருக்கா. உன்னோட அதுல வர அமௌண்ட்லாம் நீ உன் இதுல போட்டிருக்கியான்னு" நம்ம பாஸும் கோவமா திட்ட, "இல்ல, இல்ல இது உங்க எல்லாருமே சேர்ந்து பொய் சொல்றாங்க. இதுக்கு எவிடன்ஸ் ஏது?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, பார்த்தா அந்த அக்கவுண்ட்ஸ்ல அதிகாரியும் வராரு. அதாவது அவன் பேசினத ரெக்கார்ட் வச்சு இவன வந்து மடக்கிட்டாங்க போல இருக்கு. அவனும் வந்து உண்மைய சொல்றான். "ஆமாமா நாங்க தான் இந்த மாரிலாம் தப்பு பண்ணோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டக்குன்னு அந்த மேனேஜர் என்ன செய்றான், அங்க உள்ள கத்தி எடுத்து காட்டுனோனே, அங்க உள்ள பாஸும், அந்த அதிகாரியும் அங்கருந்து ஓடிறாங்க. உடனே லின்னு வந்து டக்குன்னு அந்த மேனேஜர வந்து அப்படி புடிக்கிறான். ஆனாலும் டக்குன்னு அவன் தள்ளி விட்டதால லின்னுக்கு கீழ விழுந்து அடிபட்டுருது. உடனே நம்ம ஹீரோயின பார்த்து, "எல்லாத்துக்கும் நீ தானடி காரணம்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின கத்தி காட்டிட்டு பக்கத்துல வர, ஒழுங்கா அந்த எவிடன்ஸ் என்ட்ட குடுத்துரு அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின மிரட்டிக்கிட்டே வரும்போது, டக்குன்னு அந்த கத்தி குத்து வந்து நம்ம யுவே மேல விழுந்துருது. உடனே அந்த மேனேஜரும் பயந்துறாரு. அந்த நேரம் பார்த்து அங்க போலீஸும் வந்து நம்ம மேனேஜரையும் இழுத்துட்டு போயிறாங்க. உடனே நம்ம யுவேய ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்காங்க. நம்ம யுவே கண்ணு முழிக்கும்போது நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கா. அப்போ உடனே நம்ம யுவே சொல்றா, "நீ என்னைய மன்னிச்சிட்டியா? நீ எப்போதுமே எனக்கு கூட இருப்பியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "ஒரு காலத்துல நீ நானும் எவ்வளோ நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தோம். எப்போதும் ஒண்ணாவே இருப்போம். சந்தோஷமா இருப்போம். அப்ப நமக்குள்ள போட்டி, பொறாமை எதுவுமே இருக்காதுல்ல. அந்த மாரி ஒரு வாழ்க்கை நம்ம 2 பேரும் இனிமே வாழ முடியுமா?" அப்படிங்கிற மாரி யுவே நம்ம ஹீரோயின பார்த்து கேட்க, நம்ம ஹீரோயின் நிச்சயமா நான் அப்படி வாழலாம். நான் உன்னை எல்லாமே மறந்துட்டேன். நீ எனக்கு இப்பவும் என் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நீ நல்லபடியா குணமாயி வா. உனக்கான நல்ல வேலைகள்லாம் இருக்கு. அத தேடிக்கிட்டு உன் லைஃப்ல நீ சந்தோஷமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் லின்ன பார்க்க போறேன். போயிட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி, இங்க நம்ம ஹீரோயின் லின்ன பார்க்க வரா. உடனே பார்க்க வந்தோனே லின்னு கேட்கறான், "என்னாச்சு? நீ மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ண போறியான்னு?" "இல்ல, இல்ல நான் இப்போதைக்கு எந்த வேலையிலும் ஜாயின் பண்ண போல. நான் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமா இருக்கலாம்னு நெனைக்கிறேன். நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்" அப்படின்னு சொன்னோனே, உடனே லின்னு கேட்கறான், "யார கூவயா?" அப்படின்ட்டு. "ஆமாமா அவரத்தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துருவாரு. நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு கொஞ்ச நாள்ல ஹனிமூனுக்கு வேற ஊருக்கு போறோம்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, பாவம் லின்னு அப்படி கொஞ்சம் சோகமா இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் சொல்றா, "கண்டிப்பா உனக்கும் ஒரு நல்ல பார்ட்னர் வேணும். அதனால உன் லைஃப்ல யாராவது நல்ல பொண்ண சந்திச்சாக்க நீ அவள கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, லின்னும் சரி அப்படிங்கிற மாரி தலையாட்டுறான். அப்புறம் என்னங்க அவ்வளோதான் இந்த ட்ராமா. அவராரு அவரா லைஃப்ப சந்தோஷமா தேர்ந்தெடுத்துட்டு வாழ்வாங்க. இங்கிட்டு கண்டிப்பா யுவை நல்ல வேலையில இருந்து அவளும் சந்தோஷமா வாழ்வா. லின்னுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைப்பா. இங்க நம்மளோட ஹீரோயின் யுவ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழப் போறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கிளம்புறதுக்கு முன்னாடி நானும் உங்கள்ட்ட சின்ன ஒரு ஹெல்ப் கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே என்னோட இன்னொரு சேனலான குக்கிங் சேனல் லிங்க் நான் கீழ தரேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனல போய் பாருங்க. விதவிதமா சமைச்சு சாப்பிடுங்க. அப்படியே எனக்கு மறந்துராம அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனலும் கொஞ்சம் குரோத் ஆகுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நம்ம வேற ஒரு டிராமால மீட் பண்ணலாம். பாய்.